கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க கூடியிருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை ஜானகி அம்மா அவர்கள் ஏறெடுப்பாங்க. ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நல்ல பிதாவே, இது நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் சிறுமந்தையாக கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் கர்த்தாவே விசேஷமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தாவே நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காக உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த கூட்டத்தை எடுத்து நடத்தும் உம்முடைய மகனையும் தேவனே நீர் ஆசீர்வதியும். சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தாவே நன்மையும் செம்மமாய் இருக்க தேவா நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே காலம் கொடியதா இருக்கிறது ஆண்டவரே. கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி காலத்திலே தேவனே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க தேவா நீர் கிருபை செய்யும். வரும் காரியங்களை கர்த்தாவே நடைபெறும் காரியங்களை கண்ணோக்கி உற்று கவனிக்கிறதற்கு எங்களுக்கு எங்களுடைய கண்களை திறந்தரலும் எங்களுடைய காதுகளை திறந்தரலும் சுவாமி. உடைய வருகையின் அது சீக்கிரத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே நாங்கள் உமக்கேற்ற ஜீவித்து ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய தருணத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்தரலும். கேட்டதும் கேட்க மறந்த அநேக காரியங்களையும் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதியும். இந்த கூட்டம் முழுவதிலும் தேவனே எங்களோடு இருந்து வழிநடத்தலும். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே உபயோகமாக இருக்க தேவா இருக்கிறது செய்யும். கேட்டதும் கேட்க மறந்த எல்லா காரியங்களையும் கர்த்தாவே பரலோகத்திலிருந்து கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அம்மா. இந்த கூட்டத்தின் பாடல் கூட்டத்தை நளினி அம்மா அவர்கள் ஏறெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் தேவனை துதித்து பாடும்படியான ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்த அவருடைய நாமத்துக்கு நான் துதியும் ஸ்தோத்திரத்தை நேரெடுக்கிறேன். அப்படியாக இந்த வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடும்படியாய் தெரிந்து கொண்ட பாடல் சியோன் இனிய கீதங்களில் 8வது பாடலை நாம் பாட கேட்போமாக. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் வானோ தோடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய் நேசமேபன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவ நாசம் செய்விக்க முயன்றார். பாடுபட்டு பிராணத்தியாகமுமாகி வானராஜ வாசலை தீரந்தார். மாக்கர்த்தாவே ஸ்தோத்திரம் இன்றும் என்றும் வாழ்க வாழ்க
ஜெகத்து ரட்சகா அருள்நாதா மாசனுகா பரஞ்சோதி வல்ல தேவா கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும் போற்றும் போற்றும் ஏக மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகம் எங்கும் நீதியின் கிரீடத்தை சூடி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. அடுத்த பாடலாக 385வது பாடல். காலை பகல் மாலை எந்த நேரமேனும் அன்பின் வீதைகளை விதைத்திடுவோம். அறுப்புக்கு காத்து தக்க வேலை பார்த்து அரிகள் சுமந்து பாடி வருவோம் பாடி வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம் பாடி வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம். கோடை பனி மாறி எந்த காலமேனும் காணல் குளிர் ஒன்றுக்கும் ஒதுங்கிடும். அறுப்பு முடிந்து வேலை நிற்கும் போது அரிகள் சுமந்து பாடி வருவோம் பாடி வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம் பாடி வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம். கஷ்டம் நஷ்டம் துன்பம் என்ன நேரிட்டாலும் கண்ணீருடன் கர்த்தருக்கு விதைப்போம். கர்த்தர் நம்மை நோக்கி துக்கம் நீக்குவதால் அரிகள் சுமந்து பாடி வருவோம் பாடி வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம் பாடி வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு பாடலை பாடிய நளினி அம்மாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையிலும் கூட நேத்து நாம பார்த்த காரியங்கள்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குமானா நீங்க இந்த நேரத்துல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது அதை குறிச்சு தியானிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதை குறிச்சு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சிஸ்டர், நேத்து பாஸ்டர் இல்லைங்களா? பாஸ்டர் இருக்காங்க, நீங்க இப்ப சொல்லுங்க, கேளுங்க. பாஸ்டர், நேத்து நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, அதாவது தேசிய ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வந்துச்சுனாவே சபைக்கு வந்து நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப சபைக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா
ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வரும்போதுதான் யாரு நிலைச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். யாரு ஊழியம் செய்யறாங்க, ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ அது வந்த உடனே முடிஞ்சிருச்சு சபைக்கு, அவ்வளவுதான். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உள்ளவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நேத்து சொன்னீங்க. 1,44,000 பேர் தான் அந்த ஊழியத்தை எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம்? பாஸ்டர், நான் அதாவது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்போதுதான் ஊழியத்தினுடைய தாக்கம், அதாவது அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்க, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலைச்சு இருக்கிறவங்க, அதுல இருந்து நிலைச்சு இல்லாம போறவங்க, நிலைச்சு நிக்கிறவங்க ஊழியம் செய்வாங்க. ஒரு கூட்டம். ஆனா நீங்க சொன்னது வந்து 1,44,000 பேர்கிட்ட கொடுக்கப்படுது அந்த ஊழியம். ஒருவர் 1000 பேரையும், ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல கூட அவங்க கொண்டு வருவாங்கன்ற மாதிரி போன வாரத்துல சொன்னீங்க. அது ஒரு அதாவது இப்ப நான் உங்க கேள்வியை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்க. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்த பிறகுதான் உண்மையானவர்கள் யார், உண்மையற்றவர்கள் யார் என்பது தெரியும். அப்படி இருக்கும்போது ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு முந்தி எப்படி சபைக்கு நியாய தீர்ப்பு முடிகிறது என்று சொல்லுகிறீர்கள் தானே கேள்வி? ஆமாங்க. சரி, சபைக்கு முன்னதாக நியாய தீர்ப்பு முடிந்து விடுகிறது என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சபை அசைக்கப்படுகிறதுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் முத்திரிடப்பட்டு விடுகிறார்கள். முத்திரையிடப்படுகிற சம்பவம் எங்க இருக்குன்னு சொன்னா எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் முத்திரிடப்படுகிறது, ஒரு கூட்டம் வெட்டப்படுகிறது. அது நியாய தீர்ப்பினுடைய முடிவு, கிருபையின் காலத்தினுடைய முடிவு. அப்போ சபை அசைக்கப்படுகிறதுக்கு முன்பாக தேவனுடைய ஜனம் முத்திரிடப்பட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்பிலே ஒரு கூட்டம் முத்திரைக்கு தகுதி உடையவர்களாக இருந்து முத்திரையை பெற்று விடுகிறார்கள். நியாய தீர்ப்பிலே இன்னொரு கூட்டம் அதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு முடிஞ்சிடுச்சு, சபைக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிடுச்சு, கிருபையின் காலம் முடிஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு தேவனுடைய கோபம் வருகிறது. அதை தொடர்ந்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறது. இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலம் பரலோகத்தில் நியாயம் தீர்க்கப்பட்டு முத்திரையப்பட்டவர்கள் யார் என்பது வெளிப்படும். அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். மற்றவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் விழுந்து விடுவார்கள். அதாவது ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலம் சபை சுத்திகரிக்கப்படுகிறது, பதர் நீக்கப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு முன்பாகவே சபைக்கு நியாய தீர்ப்பு முடிந்து விடுகிறது. ரெண்டு வேற செயல். நியாய தீர்ப்பு முடிந்து யார் உண்மையானவன் என்று பரலோகம் தீர்மானித்து விடுகிறது. அவர்கள் எப்படி வெளிப்பட போகிறார் என்று சொன்னால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்த உடனே மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, பின் வாங்கிடுவாங்க. இந்த 1,44,000 எழும்பி முன்னோக்கி தேவனுடைய ஊழியத்தை செய்ய போவார்கள். அப்புறம் அதுக்கு முன்ன வாரத்துல சொன்னீங்க திரள் கூட்டம் இருக்கும். ஏன்னா இந்த 1,44,000 பேர் எழுந்து செய்யற ஊழியத்துல திரள் கூட்டத்தோர் வருவாங்க. அவங்களும் தேவனுடைய வருகையில உயிரோட போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா நேத்து ஒரு சத்தியம் சொல்லும் போது மென்ஷன் பண்ணீங்க 1,44,000 பேர் தான் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு மறுரூபமாக போறவங்க. சபையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறேன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில 1,44,000 பேர் மட்டுமே உயிரோடு மறுரூபமாக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுக்கு பிறகு உள்ள காரியத்தை நான் பேசவே இல்லை, சரிங்களா? நீங்க அன்னைக்கு கேட்கும்போது அதுக்கு பிறகு உள்ள காரியத்தை குறித்து பேசியிருக்கிறோம். நேற்று நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய நிலையை மாத்திரம் தான் படித்தோம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய நிலைப்படி ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக சபைக்கு நியாய தீர்ப்பு முடிந்துவிடும். 1,44,000 பேர் மட்டும் உயிரோடு இருக்கும்படியாக சபையில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுக்கு ஒரு ஊழியம் நடக்கும். அதை குறித்து இன்னைக்கு படிக்க போறோம். இதுக்குதான் நான் அந்த செய்தியை நேரம் பார்த்து முடிக்கவே மாட்டேன். நேரம் பார்த்து முடித்து அந்த பிரச்சனை வந்துடும். கூட்டம் ஒன்று இருக்கும் தானுங்களா பாஸ்டர்? இன்னைக்கு படிப்போமா, அது இன்னைக்கு படிக்கணும். ஐம் சாரி, நேரத்தையும் அது படிச்சிருந்தா நல்லா இருக்கும்.
இந்த கேள்வியே வந்திருக்காது, இந்த குழப்பமே இருந்திருக்காது. சரியா? நேற்று இடையில நிறுத்ததுனால இந்த குழப்பம், அது இன்னைக்கு நம்ம படிச்சு தெளிவுபடுத்திக்கலாம். சரியாமா? சரிங்க பாஸ். இன்றைய தினத்துக்குள்ளான செய்திக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம். சகோதரி சிஜி அவங்க ஏறெடுக்கிறீங்களா? ஓகே. அன்பும் இருக்கும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் இப்போது உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கோம். ஆண்டவரே, வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே, அந்த வார்த்தை கேட்பதற்காக அவளோடு கடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையான மன்னாவே என் தேவன் நீர் அவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தில் நிலை நிற்கணும், பின்வாங்கி போகாதபடி என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் இருக்கணும். அவங்க பாவத்தை மேற்கொண்டு என் தேவனுக்காக நிலை நிற்கும்படி தேவன் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆவியானவர் மூலமா எங்களுக்கு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய திருப்பாத்தி ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தையும் உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன். நீங்க உங்களுடைய நேரம் இது. கர்த்தருடைய நாமத்திற்கு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைக்காய் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். மணிகனும் கடந்த நாளில நேரத்தை பார்த்து நான் செய்தியை முடித்தது மிகப்பெரிய தவறு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் எப்பவுமே ஒரு செய்தி நடத்தாது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படிதான் போகும். ஏன் அப்படி சொன்னா அதை முழுமையாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பது உண்டு. சரி, ஆனாலும் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு அதை படிப்போம். நிச்சயமாக சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் உண்டாகும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். சரி, நேற்றைய தினத்திலே நம்ம படிச்ச ஒரு காரியம், சுத்திகரிக்கப்பட்ட சபையின் அங்கத்தினர்களாக 1,44,000 பேர் இருப்பார். இவர்கள் ஞாயிறு ஆசீர்வு சட்டம் வருகிறதுக்கு முன்பாக செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையிலிருந்து முத்திரையிடப்படுகிறவர்கள். முத்திரிடப்பட்டு சபை அசைப்புக்காக, அதாவது சுத்திகரிக்கப்படுவதற்காக ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்குள்ளாக எடுத்து செல்லப்படும். அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலமாக சபை சுத்திகரிக்கப்பட்டு 1,44,000 பேர் என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய வேலையை செய்வார்கள், இறுதி ஊழியத்தை செய்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இதை நம்ம படிக்கும் பொழுது ஆரம்பத்துல நம்ம படிக்கும்போது ஒரு காரியத்தை பார்த்திருந்தோம். இந்த சுவிசேஷம் சகல ஜாதிக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி துவக்கத்தில் நம்ம பார்த்தோம். ஆனா ஏன் அந்த சுவிசேஷம் அப்பொழுதே சகல ஜாதிக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று, வானத்தின் கீழ் உள்ள எல்லாருக்கும் அது சொல்லப்பட்டாயிற்று என்று சொல்லி பவுல் சாட்சி பகிரான், தீர்க்கதரிசி அதை ஆதரிக்கிறார்கள். ஆனா ஏன் இயேசு வரல, ஏன் முடிவு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பும் பொழுது என்ன நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஜனம் எழுந்து ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே கரை திரை ஒன்றும் இல்லாத ஒரு பரிசுத்தமான சபை தோன்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபை காணப்பட வேண்டும். ஆனால் அந்த சபை அப்பொழுது காணப்படவில்லை. ஆண்டவர் எதிர்பார்த்த ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வந்து சேரவில்லை. அவரால் திருப்திப்பட முடியவில்லை. தேவனும் பிதாவும், இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருந்தது போல தேவனுடைய ஜனமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அந்த ஒற்றுமை அங்கே இல்லை. இப்போ நம்ம அது மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்குது, மறுபடியும் சகல ஜாதிக்கும் அது அறிவிக்கப்பட வேண்டியிருக்குது. அப்படி அறிவிக்கப்படும் பொழுது அது சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டாலும் இந்த காரியங்கள் நிறைவேறாமல் இயேசு வர முடியாது. நீங்க ஒருவேளை ஒரு திட்டம் போட்டு எல்லா தேசத்துக்கும் எல்லா இடத்துக்கும் நீங்க சுவிசேஷம் எடுத்துட்டு போனா கூட இயேசு வர முடியாது. ஏன் வர முடியாது? அதான் முன் உதாரணம். ஏன் வர முடியாது? கரை திரை இல்லாத ஒரு சபை வேணும், பாவம் இல்லாத ஒரு சபை வேணும், பதர் இல்லாத ஒரு சபை வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் உள்ளே வர வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற ஒற்றுமை சபையிலே காணப்பட வேண்டும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு நியமனம் மூலம் ஒரு அப்பாயின்மெண்ட் செஞ்சு அவர் ஊழியத்தை முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த ஜனம் 1,44,000 பேர். இவர்கள் செய்கிற ஊழியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. அவர்கள் செய்கிற ஊழியம்
முன்மாதிரியை பெற்று ஊழியம் செய்தவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த குறைபாடு, கரைதலை இல்லாத சபை தோன்றவில்லை, ஒற்றுமை காணப்படவில்லை, தேவன் எதிர்பார்த்த ஆத்துமாக்கள் உள்ளே வந்து சேரவில்லை. இது எல்லாம் அங்க சரி செய்யப்பட்டால் ஆண்டவர் 1,44,000 பேர் ஊழியத்திலே வந்து விடுவார் என்று சொல்லி நம்ம முடிவு செய்யலாம். இந்த ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நீங்க அத ஏசாயாவின் புஸ்தகத்தில சகரியா புஸ்தகத்திலும் நீங்க அதை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஊழியத்துல விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனை முழுமையா ஏற்றுக்கொள்ளாதவன், அசுத்தன், பாவி எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தை படிச்சுங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு என்ன சொன்னா, போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். அங்க சாத்தானும் சபைக்கு பின்பாக தண்ணியை ஊத்தி விடுவானா, ஜனத்தை அனுப்புவானா. ஓமைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, நல்ல விதையாண்டு விதைத்தாரு, நம்ம எல்லாம் தூங்கிட்டோம், அங்க என்ன விதை விதைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பதர் விதைக்கப்பட்டுட்டு சொல்லி. ஆனா ஒரு காலம் வரப்போறது, ஒரு ஊழியம் நடக்க போகிறது. 1,40,000 எழுப்பி சொல்ல போறாங்க, இறுதி எச்சரிப்பினுடைய ஊழியம். அதுல விருத்த சேதனம் இல்லாதவன் உள்ளே வருவதில்லை, அசுத்தன் உள்ள வருவதில்லை. இது சகரியா சொல்லும் போது, சேனைகளின் அந்நாள் முதல் சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு காணானியும் இருப்பதில்லை. அப்போ 1,44,000 பேர் எழும்பி செய்கிற ஊழியத்தை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை பரிசுத்தமாய் இருக்க போகிறது. இதை நீங்க முத்திரைகளை போய் சரியா படிங்க, அங்க இந்த வெளிப்பாடு இருக்கும். 5ஆம் முத்திரையில ஊழியத்தின் மூலமாய் வந்து சேருகிற பிள்ளைகள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை முழுமையா அழித்திருக்க மாட்டார்கள். ஆனா 6வது முத்திரையில வந்து சேருகிற பிள்ளைகள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை முழுமையா அழித்திருப்பார்கள். கரைதிரை இல்லாத சபை அங்கே காணப்படும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. இன்னும் நமக்கு என்ன வெளிப்பாடு அங்க வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒற்றுமை அங்க வேண்டும். 1,44,000 பேரை குறித்து சொல்லப்படும் பொழுது சரி, முதல்ல இதை பார்த்துருவோம். அது அடுத்த குறிப்பில் இருக்கு ஒற்றுமை. 1,44,000 பேர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதையும் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை மாத்திரமல்ல, உலகம் முழுவதையும் எதிர்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, ஒரு மாற்றம் ஏற்பட்டு உள்ளது. நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதர். நம்ம ஒரு குறிப்பு வடிச்சோம், ஆவலோடு எதிர்பார்த்தால் இந்த மாற்றம் வரும் என்று சொல்லி. இந்த மாற்றம் 1,44,000 கண்டிப்பா இருக்கும். நான் வாசிக்கிறேன். நீங்கள் முன்பு இருந்த அதே உணர்ச்சி மிக்க மனிதர் அல்ல. நீங்கள் இருந்த அதே உலக மனிதர் அல்ல. நீங்கள் காம மற்றும் தீய உணர்வுகள், தீய கருத்துகள் மற்றும் தீய பேச்சுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் மனிதர் அல்ல. நீங்கள் இந்த மனிதர் அல்ல. ஏனென்றால் ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அது என்ன? கிறிஸ்துவின் சாயல் உங்கள் பிரதிபலித்தது. பின்பு சீக்கிரத்தில் சீயோனின் மலையில் நிற்க ஒரு கூட்டம் உள்ளது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டுள்ளீர்கள். மேலும் நீங்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்கள். மேலும் நீங்கள் அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியை உருவாக்குவீர்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்கள் அவர்கள் வாசிக்கிறார்கள். வாசித்துவிட்டு மறுபடியும் தொடர்ந்து பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் 1,44,000 பேர் ஏன் இவ்வளவு பிரத்யேகமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்? அவர்கள் முழு உலகத்திற்கு முன்பாக ஒரு ஆச்சரியமான சத்தியத்துடன் நிற்க வேண்டும். இந்த 1,44,000 பேர் ஏன் அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி நேற்று படிக்கும்போது, சபை தன்னிடத்திலே பதரை அனுமதித்ததுனால, சபை உண்மை இல்லாததாக மாறியதுனால 1,44,000 பேர் முத்திரிடப்படுகிறார் என்று படிச்சோம். இன்னைக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதற்கு முன்பாக என்ன செய்ய போறார்கள் என்று சொன்னால் உண்மையாக இருக்க போகிறார்கள். எது அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள். இன்னும் இந்த 1,44,000 பேரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இந்த நேரத்தில், அதாவது பின்மாறி அவர்கள் மீது ஊற்றப்படும் போது எல்லோரும் முத்திரிடப்பட்டு பூரணமாக ஒன்றிணைந்தனர். இது ஒற்றுமை அவரிடத்தில் காணப்படும். இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் இருக்கிறது? அந்த பிரிவுகள் அங்க கிடையாது. ஜாதி, மதம், கோத்திரம், நிறம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பார்கள். இவர்கள் செய்கிற ஊழியத்தை தான் வேதம் சொல்லுது பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியம் என்று சொல்லி, தூய ஊழியம் என்று சொல்லி, ஆண்டவர் அதை பெறுவார் என்று சொல்லி. அது தேவனுடைய சபையிலிருந்து, சமத்திரை அதுவனுடைய சபையிலிருந்து காணப்பட போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உறுதியா நம்பலாம். ஆண்டவருடைய சபை சுத்திகரிக்கப்படும், நியாயராசிப்பு சட்டத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்படும்.
அப்பொழுது 1,44 வெளிப்படுவார்கள். முன்பே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் வெளிப்படுவார்கள். வெளிப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள். இன்னொரு அந்த ஒற்றுமையை குறித்து இன்னொரு குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். நித்திய சத்தியத்தின் தளத்தில் பரிபூரண ஒற்றுமையில் நிற்க தேவன் ஒரு ஜனத்தை வழிநடத்துகிறார். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி கிறிஸ்து தம்மையை கொடுத்தார். அவர்கள் இடிக்கப்படுவதற்கு பதிலாக கட்டி எழுப்ப, அவர்களுக்கு முன்னுள்ள பெரிய வேலையில் அவர்களுடைய ஆற்றல்களை ஒருமுகப்படுத்த, இந்த சுத்திகரிப்பு செயல்முறை அனைத்து அநீதியில் இருந்தும் முரண்பாடுகள் மற்றும் சச்சரவுகளின் ஆவியில் இருந்தும் சபையை சுத்தப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பை எதுக்கு அப்படின்னு சொன்னா சபையை ஒன்றுபடுத்துவதற்குத்தான். தேவ முரண்பாடு உள்ளவர்கள் எல்லாம் நீக்குவதற்குத்தான். பதராய் காணப்படுகிறவர்கள் எல்லாம் நீக்கி ஒரு ஒற்றுமையை உண்டாக்குவதற்குத்தான் ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பின் திட்டத்தையே சபையில வைத்திருக்கிறார். அவருடைய ஜனங்கள் அனைவரும் விசுவாசத்தின் ஒற்றுமைக்குள் வர வேண்டும் என்று தேவன் வடிவமைக்கிறார். இப்போ இந்த 1,44,000 பேர் இவர்கள் ஊழியத்திலே கானானியன் உள்ளே வருவதில்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் உள்ளே வருவதில்லை. பரிசுத்தமான சபை தோன்றப் போகிறது, பரிசுத்தமான சபையாக இருக்க போகிறது. இவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இவர்கள் உலகம் முழுவதும் எதிர்கொண்டு எல்லாருக்கும் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு சேர்ப்பது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டு எல்லா ஆடுகளும் அவருடைய மந்தைக்குள்ளே வந்து சேரும். நம்முடைய சபை அது இன்னைக்கு போராடுகிற சபையாக இருக்கிறது. பதர் நீங்கிட்டுனா வெற்றியின் சபையாக மாறிடும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த நிறுவனத்தை நாங்க சர்ச் வேற, ஆர்கனைசேஷன் வேற அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலை. நிறுவனத்தோடு செயல்படாமல் விலகி இருக்கலாம் என்ற எண்ணத்தை எவ்வளிலாவது யாரும் ஊக்குவிக்காதீர்கள். இந்த கட்டமைப்பை கட்டுவதற்கு அதிக படிப்பு மற்றும் தேவன் பதிலளித்திருக்கிறார் என்பதை நாம் அறிய ஞானத்திற்காக அதிக ஜெபங்களும் நமக்கு அவசியப்பட்டது. இது அவருடைய வழிகாட்டுதலால் அதிக தியாகங்கள் மற்றும் போராட்டங்கள் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சபை அதை அழிக்க முயலும் அளவுக்கு நம் சகோதரர்கள் யாரும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கனவு காணாத விஷயங்களில் ஒரு கட்டுப்பாட்டை இவ்வாறு நீங்கள் உள்ளே கொண்டு வருவீர்கள். அது நிலை நிறுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டு மற்றும் குடியமர்த்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வேலையானது விரைவில் முடிவடைய உள்ளது. உண்மையானவர்கள் என்று நிரூபித்த போராட்ட சபையின் அங்கத்தினர்கள் வெற்றியின் சபையாக மாறுவார். என்ன ஒரு பிளஸட் பீப்புள் இல்லையா? எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சபையோ நீங்க வெட்கப்படுது, அவமானமா இருக்கு இல்லையா? உண்மை சொன்னா அப்படித்தான். அவங்க ஊழியத்தை பார்த்தா நம்மளே என்னப்பா இப்படி செய்யறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறது. போதனுடைய வேலையை பார்த்தா ஊழியக்காரர்களாக தெரியவில்லை, ஊழியக்காரர்களாக சபையில முக்கியமான கம்ப்ளீட்டா மாறி கிடக்குது. ஆனா இந்த சபை வெற்றியின் சபையாக மாறும். நீங்களும் நானும் இந்த சபையில நடப்பட்டதற்காக கர்த்தரை சோஸ்தரீங்க. இதற்கு ஆண்டவர் பேர் சொல்லி நம்ம அழைத்துட்டு வந்ததுக்காக தேவனை மகிமைப்படுத்து. நம்ம தைரியமா இப்பவுமே சொல்லலாம், ஐ எம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட். ஏன்டா யாராவது நீங்க யாருன்னு கேட்டா நான் மழுப்பவும் மாட்டேன், நான் எதிர்த்து ஐ எம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட். எனக்கு தெரியும் இந்த சபை என்ன ஆகும் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு வெளியே போன்னு சொல்றவன் நாளைக்கு என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற மாதிரி இந்த சபைன்னு இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சபை எழும்பி மகத்துவமான ஊழியத்தை செய்யும். இப்ப நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, தேவனுடைய சபை ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது நியாய தீர்ப்பு முடிந்திருக்கும். தேவனுடைய சபைக்கு ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது நியாய தீர்ப்பு முடிந்திருக்கும். அதுக்கு பிறகு சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்ட சபையாக 1,44,000 பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்தை செய்வார்கள். சரி, இவங்க ஊழியம் செய்வாங்க. அந்த சகோதரி சொன்ன மாதிரி நிறைய பேர் மனம் திரும்பி வருவாங்க. சரின்னு ஒரு காரியத்தையும் நான் இதுல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த சுத்திகரிக்கப்பட்ட சபைய, இந்த சபையில இருந்து 1,40,000 தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, முத்திரையிடப்படுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்களை பற்றி எனக்கு இது தெரியாது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
ஒபேதியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வாசனத்தை நீங்க வாசிங்க அப்படி சொன்னா, ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்பதற்காக இரட்சகர் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். நானும் இந்த வசனத்தை அப்படியே எடுத்துதான் ஒரு காலத்துல நான் விளக்கினது உண்டு. ஆனா பிற்பாடு படிக்கும் பொழுது இந்த வசனம் கொஞ்சம் உதைப்பது போல, மற்ற காரியங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு கொஞ்சம் முரண்பாடா இருப்பது போல தோன்றியது. அப்ப அது என்ன என்று படிக்க பிரயாசப்பட்ட பொழுது நம்ம பைபிள் காமெண்ட்ரி இந்த மொழியாக்கத்தை திருத்தி மொழியாக்கம் செய்கிறது. அது மிக நேர்த்தியாக இருக்கிறது. அது எப்படி மொழியாக்கம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம காமெண்ட்ரி நமக்கு கொடுக்கிறது. ஆங்கில பதிவை நான் கீழே போட்டிருக்கிறேன், இந்த தமிழாக்கத்தை வாசிக்கிறேன். மேலும் ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள் ஏசாவின் பர்வத்தின் மேல் பழி வாங்குவதை நிறைவேற்ற சீயோன் மலையிலிருந்து வெளியே செல்லுவார்கள். இந்த இரட்சகர் சீயோன் மலையில போய் நிற்பாங்க. நீங்க வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். அப்ப சபை நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கும், ஆனா சுத்திகரிக்கப்பட்டிருக்க. அப்ப அந்த சம்பவத்துல நீங்க படிச்சுங்க, தீர்க்கதரிசன அவருடைய எழுத்துக்களை படிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சபை நியாயம் தீர்க்கப்பட்டுட்டு 4 காட்டை பிடித்து இந்த தூதர்கள் விடுகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அப்போ அந்த ஒரு தூதன் புறப்பட்டு வந்து நிறுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சம்பவம் எப்படி நடக்குன்னு சொன்னா, அந்த சபை நியாய தீர்ப்பு முடிச்சிட்டு, ஆனா தேவனுடைய ஜனம் முத்திரிடப்படாமல் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு முன்பாக மன்றாட அந்த உத்தரவு வந்து முத்திரை போடப்படுகிறது. அதற்கு பிறகு சபை சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் படிக்கலாம். இந்த சபை சுத்திகரிக்கப்பட்ட பின்பு 1,44,000 பேர் இந்த ஸ்தாபனத்தை சார்ந்து இருக்க மாட்டார்கள். அவர்கள் நேரடியாக தேவனை ராஜாவாக கொண்டவர்களாக போவாங்க. சீயோனை விட்டு வெளியேறிவிடுவார். இப்போ நீங்க சீயோனை விட்டு வெளியேறணும் நினைச்சீங்கன்னா அழிவுக்குள்ள போயிருவீங்க. உங்க மனதை சபையிலிருந்து கொஞ்சம் கூட பிரிக்க முடியாது. சபையின் மீது கொஞ்சம் வெறுப்பு கூட நீங்க கொண்டு வர முடியாது. ஏன் என்று சொன்னா, ஏசு அந்த சபையை நேசிக்கிறார். இயேசு அந்த சபையின் மீது அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் இதை இன்னும் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் சுத்திகரிப்பு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுத்திகரிக்கிற வேலை நடக்கிற வரைக்கும் சபையை தாங்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய ஜனத்தினுடைய பொறுப்பு. தசமாகத்தை வேற எங்கே கொடுக்க முடியாது. சுயாதன ஊழியம், அந்த ஊழியம், நான் சபையை நேசிக்கிறேன் என்பதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் எதுன்னு கேட்டா தசமாக நினைக்கதான். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தெல்லாம் படிக்கும்போது நான் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருந்தால் இந்த சபையை முழுமையாய் நேசிப்பேன். இந்த சபையினுடைய தலைவர்களுடைய பாவங்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டு கோபப்பட்டு ஏசுவதும் திட்டுவதோ ஏதோ சீர்திருத்தம் செய்வதாக நினைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் என் இயேசு நாட்களில் ஆசாரிகளை நேசித்து அவருடைய மனமாற்றத்துக்கு வேலை செய்தது போல நானும் செய்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நீங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது தேவனுடைய சபையில முத்திரையிடுகிற வேலை முடிந்து இருக்கும். அந்த முத்திரையிடுற வேலையை முடிச்சிட்டு தான் சபையை அசைப்புக்கு ஆயத்தமாகிறாரு. தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறது. அது இல்ல, முத்திரையை பெறாத எல்லாரும் விழுந்து விடுகிறார்கள். 1,44,000 பேர் சீயோனில் இருந்து புறப்பட்டு ஏசா பர்வதத்தை, உலகத்தை பழி வாங்குவதற்கு, தேவன் பழி வாங்குவதற்கு ஆயத்தம் செய்கிறதற்கு புறப்பட்டு போவார்கள். அவர்கள் ஊழியம் அங்கே இருக்கும். நம்ம முந்தி படிச்சிருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். இவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட உடனே சபை சூரியனை போல பிரகாசம் இருக்கும். அதற்கு பிறகு இப்பொழுது ஊழியக்காரர்களால் விதைக்கப்பட்ட விதையெல்லாம் முளைத்து எழும்பும். இன்னும் 7 ரேட்டிங்ஸ் நம்ம படிக்கும் பொழுது 1,44,000 பேர் இயேசுடைய வருகை நாளையும் அறிந்தார்கள். அவர்கள் மீது பின்மாறி ஊற்றப்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் ஒருவருக்கு ஒரு முத்தம் செய்வதையும் கால்களை கழுவதையும் பார்த்து சாத்தானுடைய கூட்டம் அவர்களோடு கூட வந்து சேரும். இவர்கள் புறப்பட்டு போய் மகத்துவமான ஊழியத்தை செய்வார்கள். இவர்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய உலகம் முழுவதும் பிரகாசிக்கிற அந்த வேலையை செய்வார்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி. அந்த ஃபுல்லா டீட்டெயில் எடுத்தது நான் படிக்கல இங்க. அப்படி நான் சொல்ல போறதுல 1,44,000 குறித்து படிக்கும் பொழுது அது அங்கங்கமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா படிச்சிருப்போம். நேரடியான ஒரு குறிப்புகளாக கடந்து செல்ல போறேன். எதுக்கு இந்த குறிப்பை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பை எடுத்து காட்டி அதை மறைச்சிருவாங்க. முத்திரிடப்பட்டு அசைப்புக்கு ஆயத்தமாகிற அந்த அனுபவத்தை மறைச்சுவாங்க. இந்த குறிப்பை எடுத்து காட்டி ஜனங்களுக்கு முன்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்த பிறகு நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்,
ஆனா உண்மை அது இல்லை. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஏமாற்றுவதற்கு பிரயாசப்படுறார். அந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. உண்மை உலகத்தை சுற்றும் வரை தேவனுடைய கிருபையின் புதிப்புக்கும் வல்லமையின் செய்தி ஒவ்வொரு நாட்டிற்கும் பிரதேசத்திற்கும் கொண்டு செல்லப்படும். முத்திரிடப்பட வேண்டியவர்களில் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிகளும் இருந்து வந்தவர்கள் இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, யாரும் மைக் ஆன் பண்ணீங்கன்னா தயவு ஆஃப் பண்ணீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலர்களிலிருந்து 1,40,000 சகல ஜாதியிலிருந்து ஒரு கூட்டம், திரளான கூட்டம். இதை நீங்க எசேக்கியேல் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். இஸ்ரவேலிலிருந்து 1,40,000 பேரும் சகல ஜாதிகள் ஒரு திரளான கூட்டத்தை இங்க பார்க்க முடியும். இங்க தெளிவாக சொல்றாங்க பாருங்க, முத்திரிடப்பட வேண்டியவர்களில் சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்தவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஆண்களும் பெண்களும் கூடி வந்து தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் காட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பார்கள். சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்றார்கள். ஆனால் இந்த வேலை நிறைவேற்றப்படுவதற்கு முன் நமது சொந்த நாட்டில் பரிசுத்த ஆவியின் பணியை நாம் நமது இருதயங்களின் மேல் அனுபவிக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு 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 சகல ஜாதியில் இருந்து ஒரு முத்திரையிடுதல் இருக்குது இல்லைங்களா? இந்த முத்திரையிடுதல் தான் சகோதரி கேட்டது. நிறைய பேரு மனம் திரும்பி வருவாங்களே, அவங்களும் முத்திரையிடப்படுவாங்க. ஆமா, அவங்களும் முத்திரையிடப்படுவார்கள். இவங்க எப்படி முத்திரையிடப்படுவார்கள் என்பதற்குரிய குறிப்பு என்ற இருக்குதான பாக்குறேன். சரி, அந்த குறிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை வாசிக்கிறேன். ரைட், இந்த குறிப்பை நான் வாசிப்பாங்க. இவங்க எல்லாம் முத்திரிடப்படுவார்கள். கிருபையின் காலம் முடிவதற்குள் மிருகத்தின் சொரூபம் உருவாகும் என்பதை தேவன் எனக்கு காட்டியுள்ளார். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய சோதனையாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களின் நித்திய முடிவு செய்து தீர்மானிக்கப்படும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, இங்க முன்வைக்கிறார்கள். அந்த வசனங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த சோதனை தான் தேவனுடைய ஜனம் முத்திரிடப்படுவதற்கு முன் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இப்போ மிருகத்தின் முத்திரை மூலமாக சோதிக்கப்பட்டு முத்திரிடப்படுகிறார்கள். நம்ம முந்தி படிச்சோம், அசைக்கப்படுவதற்கு முன்பாக முத்திரையிடப்படுகிறார்கள். எப்படி அசைக்கப்படுவார்கள் என்று சொன்னா மிருகத்தின் முத்திரை மூலமாக அசைக்கப்படுவார்கள். அந்த முத்திரையிடுதல் மிருகத்தின் முத்திரை தோன்றுவதற்கு முன்பு நடந்துவிட்டது. இங்க முத்திரையிடுதல் மிருகத்தின் முத்திரை தோன்றிய பின்பு அதன் மூலமாக அசைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அவர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். ரெண்டும் வெவ்வேறு. அதை மறைச்சிட்டு இதை எடுத்து எனக்கு ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் வந்த பிறகு மனம் மாறலாம் வாய்ப்பு இருக்கு என்று போதிக்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். இது என்ன முத்திரிடுதல் சொன்னா, தேவனுடைய சபை மிருகத்தின் முத்திரை ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் வருகிறதுக்கு முன்பாக முத்திரிடப்பட்டு ஞாயிறு ஆசீர்வாத சட்டத்தின் மூலமாக அசைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு 1,40,000 பின்மாரியின் ஊழியத்திலே பின்மாரியின் அபிஷேகத்தை பெற்று பெரிய ஊழியத்தை செய்வது ஒரு திரளான கூட்டம் என்ன செய்ய போகிறது என்று சொன்னால் மனமாறி வரப்போகிறது. அவர்களும் முத்திரையிடப்படுகிறார்கள் என்கிற உண்மையை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அவங்க சும்மா முத்திரையிடப்பட மாட்டாங்க. அவங்க மிருகத்தின் முத்திரையின் மூலமாக முழுமையாக சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு முத்திரிடப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் இனி கானானியன் உள்ளே வருவதில்லை, இனி விருத்த சேதம் இல்லாதவன் உள்ள வருவதில்லை, இனி அசுத்தம் உள்ளே வருவதில்லை. இந்த முத்திரையின் மூலமாக முழுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டு அவர்கள் 1,40,000 சேர்க்கப்படுவார்கள். அவர்களும் முத்திரிடப்படுவார்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் மறந்துடுறேன். இவங்க மனதில் ஆழமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதற்கு பிறகு என்ன நடக்கும்? அதாவது இது ஒரு சம்பவத்தை சொல்லிட்டேன். தேவனுடைய ஜனம் முத்திரை இடப்பட்ட உடனே, அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில 1,40,000 பேர் முத்திரை இடப்பட்ட உடனே என்ன நடக்கும்?
இந்த முத்திரிடப்பட்ட பிறகு சுத்திகரிக்கப்பட்ட சபை செய்யற ஊழியத்துல ஒரு கூட்டம் முத்திரிடப்படும். அதை நீங்க தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. இன்னொன்னு நம்ம படிக்க போகிறோம், ரொம்ப முக்கியமானது, காலத்தினுடைய கடைசியை அறிவதற்கு ஏதுவானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக முத்திரிடப்பட்டு விடும் இல்லைங்களா? 1,44,000 முத்திரிடப்பட்டு விடுவார்கள் இல்லையா? அந்த சபைக்கு தேவன் நியாய தீர்ப்பை முடித்தோன்னே என்ன நடக்கும்? இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், கடைசி காலத்தை அறிந்து கொள்வதற்கு. நம்ம ஏற்கனவே இது வாஸ்ததுதான். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் வெட்டுதல் சம்பவத்தை குறித்து எழுதிவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வெட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு தீர்க்கதரிசி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சபை, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், தேவனின் கோபத்தை தாக்கத்தை முதலில் உணர்ந்தது இங்கே காண்கிறோம். ஆண்டவருடைய சபைக்கு நியாய தீர்ப்பு முடிந்த உடனே ஆண்டவருடைய சபையின் மேலே தேவனுடைய கோபம் மூழ்கிறது. சரியா? இதை நீங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. என்னது அந்த கோபம்? இந்த கோபம் என்னது? அதையும் நம்ம கொஞ்சம் நேற்றைய தினத்துல அதை பார்த்தோம். அதே குறிப்பை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் முத்திரிடப்பட்டு அசைப்புக்கு ஆயத்தமான உடனே அது வரும். உண்மையிலே அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. என்ன வரப்போகிறது என்பதை நாம் அறியும்படிக்கு நமக்கு எச்சரிப்பு கொடுக்க இப்பொழுது தேசத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. என்ன வரப்போகிறது என்பதை எச்சரிப்பதற்காக தேவனுடைய தேசத்தின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறதா? நியாய தீர்ப்பு அழிவு அப்படி என்று சொன்னால் என்ன வரப்போகிறது என்பதை எச்சரிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஜனம் முத்திரிடப்பட்டு அசைப்புக்கு ஆயத்தமான உடனே, தேவனுடைய சபைக்கு நியாய தீர்ப்பு முடிந்த உடனே, முத்திரிடுகிற வேலை முடிந்த 1,40,000 முத்திரிடப்பட்ட உடனே அழிவு வருகிறது. தேசத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இப்ப பார்க்கிறது மாதிரி அல்ல, இப்ப அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது இன்னும் தீவிரமாக, இன்னும் பயங்கரமாக வரப்போகுது. இது ஒன்று, இப்படி புரிந்து கொள்ளலாம். இன்னொரு விதமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்ப ஞாயிறு தொழுகை இருக்கிறது, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது. ஆனா இதுல ரொம்ப சரியா பொருந்துறது என்ன அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்புகள் இருக்குது என்று சொன்னா அது அழிவு. அப்ப என்ன வரப்போ? இப்போ அழிவு இருக்கிறது, ஆனா ஒரு அழிவு வரப்போகிறது. அது என்னது அந்த அழிவு? நம்ம படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபைக்கு நியாய தீர்ப்பு முடிந்துவிடும். 1,40,000 முத்திரிடப்பட்டு விடுவார்கள். அதை தொடர்ந்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் சபை சுத்திகரிக்கப்பட்டோம். சபை சுத்திகரிக்கப்பட்ட சபை எழும்பி ஊழியத்தை செய்யும். அது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூமி எங்கும் பிரகாசிக்கிற ஊழியம். 3ஆம் தூதனுடைய சேர்ந்து அந்த ஊழியம் செய்யப்படும். அது பின்மாரியுடைய அபிஷேகத்தை பெற்று செய்கிற ஊழியம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நடக்கும். எப்ப நடக்கும்? தேவனுடைய கோபம் மூழும் பொழுது, மூன்ற பிறகு, தேவனுடைய கோபம் வெளிப்பட்ட பிறகு அது நடக்கும். இப்ப கோபம் என்னது? நமக்கு நல்லா தெரியுது, ஒரு அழிவு. அதை ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகாக தீர்க்கதரிசி நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அதை குறிப்பா வாசிக்கிறேன். நியூயார்க் ஒரு பேர் அலையால் அடித்து செல்லப்பட வேண்டும் என்று நான் அறிவித்ததாக வார்த்தை எப்படி வருகிறது? நியூயார்க் பட்டணம் வந்து இந்த சுனாமி மாதிரி ஒரு அலையில் அப்படி அடிச்சு சின்ன பணம் ஆயிரும்னு சொல்லி அந்த நேரம் எழும்பி பயங்கரமா பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ தீர்க்கதரிசி எழுதுறாங்க, நான் எங்கப்பா அப்படி சொன்னேன், எப்படி இதை வார்த்தையை சொல்லிருங்க? இதை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நியூயார்க் பட்டணம் ஒரு பேரலையினால அடித்து செல்லப்படும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், மாடிக்கு மேல் மாடி அங்கு எழும்புகிற பெரிய கட்டடங்களை நான் பார்க்கும்போது, எங்க நியூயார்க்ல கட்டடம் மேல கட்டடம் கட்டிட்டு இருக்காங்கப்பா, அதை நான் பார்க்கும்போது பூமியை பயங்கரமாக அசைக்க தேவன் எழும்பும் போது என்ன பயங்கரமான காட்சி நடக்கும்? ஆண்டவர் பூமி அசைக்கிறதுக்கு எழும்ப போறாரு. அது அப்படி ஒரு நிலை உண்டாகும் பொழுது அந்த நியூயார்க் பட்டணத்துல மாடிக்கு மேல மாடி கட்டடம் கட்டியிருக்காங்களே, அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் அல்ல. இது அதோட நிற்பாட்டி இருப்பாங்கன்னு சொன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது அவ பூமி அசைக்கப்படும், அந்த அசைப்புன்னு போயிடலாம். ஆனா அவங்க அப்படி இல்லை. தொடர்ந்து எழுதுறாங்க பாருங்க. பின்னர் வெளிப்படுத்தல் 18:1-3 வார்த்தைகள் நிறைவேறும். அதுல முதல் வசனம் என்னன்னு சொன்னா, பூமி எங்கும் பிரகாசிக்கும். 3ஆம் தூதனோடு கூட இணைந்து செய்கிற வேலை, பின்மாரியினுடைய வேலை அப்ப நடக்குமா?
எப்போ பின்மாரியின் வேலை நடக்க போகுது? ஆண்டவர் எழும்பி பூமியை பயங்கரமாக அசைக்கும் பொழுது, நியூயார்க் பட்டணத்தினுடைய கட்டடங்கள் விழும் பொழுது, அது முடிந்த பிறகு, அந்த சம்பவத்துக்கு பிறகு வெளிப்படுத்தல் 18:1-3 நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க சின்ன ஞானத்தை உபயோகப்படுத்தணும். சபைக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிடுச்சு, 1,00,000 நாட்கள் முத்திரப்பட்டாச்சு, அசைப்புக்கு சபை ஆயத்தமாயிற்று. அந்த நியாய தீர்ப்பு வேலை முடிஞ்ச உடனே சபையின் மீது கோபம் வரும். அது இப்ப இருக்கு, அது இனி பயங்கரமாக வரப்போகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எழும்பி பூமியை அசைக்க போகிறாரு. அந்த அசைப்பை தொடர்ந்து பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம், வெளிப்பட்ட 18:1-3 வாசிங்க, அங்க இருக்கும். வர்த்தகர் எல்லாம் அவருடைய செல்வத்தினாலே பெருகினார்கள் என்று சொல்லி, எல்லாரும் அவருடைய மதுக்களை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, எல்லாரும் தங்களுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை போக்குனுடைய கரத்திலே கொடுத்து விடுவார்கள். ஞாயிறு ஓய்வு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும், சபை சுத்திகரிக்கப்படும். வெளிப்படுத்தல் 18:1 முதலாவது வாக்கியத்தினுடைய அந்த ஊழியம் நிறைவேறும். இங்க நியூயார்க் பட்டணத்தை மாத்திரம் சொல்லல, தொடர்ந்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தலின் 18ஆம் அதிகாரம் முழுவதும் பூமியில் என்ன வரப்போகிறது என்பதற்கு எச்சரிக்கையாகும். ஆனால் நியூயார்க்கில் என்ன வரப்போகிறது என்பது குறித்து எனக்கு குறிப்பாக வெளிச்சம் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது சுனாமியில விழுமா, அக்னியில விழுமா, ஜலத்துல விழுமா, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் எழுப்பி பூமியை அசைப்பாரு, அந்த கட்டடங்கள் விழும் என்று சொல்லி. ஒரு நாள் தேவன் திருப்புகின்ற மற்றும் கவிழ்கின்ற வல்லமையின் மூலம் அங்குள்ள பெரிய கட்டடங்கள் வீழ்த்தப்படும் என்பது எனக்கு தெரியும். எனக்கு வழங்கப்பட்ட வெளிச்சத்திலிருந்து உலகில் அழிவு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நியூயார்க் பட்டணத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அந்த அழிவு இருப்பதனால அந்த அழிவை பார்த்தவர்கள் உடனே அதை தாங்க முடியாமல் அவங்க ஆமா அப்படின்னு சொல்லி தங்களுடைய அதிகாரத்தை மிருகத்திடத்துல கொடுத்து விடுவார்கள். தேவனிடமிருந்து ஒரு வார்த்தை, அவருடைய வலிமை மிக்க சக்தியின் ஒரு தொடுதல், இந்த மாபெரும் கட்டமைப்புகள் விழும். நாம் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான காட்சிகள் நடக்கும். பிஃபோர் சண்டே லா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, அமெரிக்காவில் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக மிக பயங்கரமான காட்சிகள் பூமியிலே நடக்கும். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனா மிக பயங்கரமான காட்சிகள் நடக்கும். அதை தொடர்ந்துதான் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். அப்போ ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா, எப்போ வரப்போகுது அப்படின்னு சொன்னா, சபைக்கு நியாயத்திற்கு முடிஞ்சு 1,00,000 முத்திரையிட்ட உடனே ஆண்டவர் சபையின் மீது கோபத்துல பூமியை அசைக்க போறாரு. பூமியில் ஒரு பெரிய அழிவு உண்டாக போறது. அந்த அழிவை தொடர்ந்து எல்லா உலகம், அமெரிக்காவில் ஞாயிறு ஓய்வு கட்டாய சட்டம் அமல்படுத்தப்பட்டு எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை மிருகத்தினிடத்துல கொடுப்பாரு. அதைத்தான் 2வது வசனம் 3வது வசனம் சொல்ல வெளிப்படுத்தல 18ல. சரி, இப்ப ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்படி வரப்போகுது நமக்கு தெளிவா தெரியுது இல்லைங்களா? மிக தெளிவாக தெரிகிறது. இல்ல, ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 17:17 நீங்க வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிகுத்து கொடுப்பதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். ஆண்டவர் எப்படி ஏவ போறாரு? நல்லா தெரியுது. ஆண்டவர் கோபத்துல அசைக்க போகிறாரு. அசைப்பை தொடர்ந்துதான் வெளிப்படுத்தல் 18:1-3 நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த அசைப்பை தொடர்ந்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகுது. இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் சபை சுத்திகரிக்கப்பட வருது. சுத்திகரிக்கப்பட்ட சபையில 1,40,000 பின்மாரியோட அபிஷேகத்தை செய்து ஊழியத்தை செய்ய போறாங்க. அப்போ ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் எப்படி ஏவ போகிறார் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு பெரிய அழிவின் மூலமாக, பூமி அசைக்கப்படுவதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், ஞாயிறு ஆசரிப்பை கொண்டு, ஞாயிறு ஆசரிப்பு கட்டாய சட்டத்தை என்ன செய்ய போறாருன்னா கொண்டு வர போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்பட்டு ஊழியம் நிறைவடைய வேண்டுமானால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வேண்டும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்தாதான் சபை சுத்திகரிக்கப்படும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் ஊழியம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியமாக இருக்கும். அப்போ சபை தேவன் எதிர்பார்க்கிற ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன வரணும்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வேண்டும்.
அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தேவன் உண்டாக்கும், தேவன் பூமியை அசைக்கும் பொழுது உண்டாகிற அழிவை தொடர்ந்து வருகிறது. இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எச்சரிப்பு என்ன? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் பொழுது சபைக்கு நியாய தீர்ப்பு முடிந்திருக்கிறது. நம்ம புரிஞ்சிருக்க வேண்டியது என்ன? ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை பூமியிலே கொண்டு வருவதற்கு தேவன் மனதை ஏவுவார். அது எப்படி நடக்க போகுது என்று சொன்னா, தேவன் சபைக்கு நியாய தீர்ப்பு முடித்தவொடனே சபையின் மீது கோபத்துல பூமியை அசைக்கும் பொழுது பூமியில பெரிய அழிவு உண்டாக போறது. அந்த அழிவை தொடர்ந்து ஞாயிறு ஓய்வை கட்டாயமாக்குற சட்டம் வரும். இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சிங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அப்படிலாம் நான் அடுத்த பகுதிக்குள்ள விரைவாக கடந்து செல்வேன். விரைவாக அதை சொல்லுங்க. இல்லை, கேட்கலையாமா? கேட்டேன் ஐயா, அதுல டவுட் இல்லை நீங்க சொன்னதுல. சரி சரி. அப்ப இன்னொரு பகுதியை இன்னைக்கு படிக்க வேண்டியதை மிக விரைவாக, நான் அதுல புரிய வேண்டிய ஒரு கருத்து தான் எனக்கு வேணும். நீங்க எல்லாத்தையும் வாசித்துலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவசியம் இல்லை. புரிய வேண்டிய கருத்து சரியா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க புரிஞ்சிருக்கேன் தெரியுமா? ஞாயிறு ஓய்வு சட்டம், நேரு ஓய்வை கட்டாயமாக்குற சட்டம் வந்தா தான் ஊழியம் நடக்கும். அப்போ ஞாயிறு ஓய்வு சட்டம் வருவதற்கு ஏதுவான சூழ்நிலையே இல்லை என்று சொன்னால் ஏசு இப்போ வர போறது இல்லை. நீங்க என்ன காலக்கணக்கு போட்டாலும் சரி, என்னத்தை முட்டி மோதினாலும் சரி வரமாட்டார். ஏன்னா ஞாயிறு ஓய்வை கட்டாயப்படுத்துற சட்டம் வந்து சபை சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஊழியம் நடக்க போகிறது. அப்படியானால் ஞாயிறு ஓய்வை கட்டாயமாக்குகிற சட்டம் வருகிறதுக்கு ஏதுவான நிச்சயமான ஒரு சூழ்நிலை இருந்தா மாத்திரம்தான் ஞாயிறு ஓய்வு சட்டம் வரப்போதுப்பா, அதை தொடர்ந்து ஊழியம் முடிஞ்சிருப்பா, ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி நான் உறுதியாக சொல்ல முடியும். நான் சொல்ற புரியுதுங்களா? நான் சொல்ற புரியுதுங்களா? கொஞ்சம் லேசர் ரெஸ்பான்ஸ். புரியுதுங்க ஐயா. சரி, இப்போ ஞாயிறு ஓய்வை கட்டாயமாக்குற சட்டம் வருகிறதுக்கு ஏதுவான சூழல் இருக்கா என்று பார்க்க போகிறோம். எப்படி ஞாயிறு ஓய்வு சட்டம் வரப்போறது என்று சொன்னால், சபைக்கு நியாய தீர்ப்பு முடிச்ச உடனே சபையின் மீது கோபத்தில் ஆண்டவர் பூமி அசைக்க போகிறார். அந்த அழிவை தொடர்ந்து என்ன வரப்போகிறது? ஞாயிறு ஓய்வை கட்டாயமாக்குற சட்டம் அமெரிக்காவில் தோன்றி உலகம் முழுவதும் வரப்போகிறது. அந்த அழிவு நியூயார்க்கை தொடங்கி உலகம் முழுவதும் வரப்போகுது. ஞாயிறு ஓய்வு சட்டம், ஞாயிறு ஆசரிப்பு சட்டமும் நியூயார்க் அமெரிக்காவில் தொடங்கி உலகம் முழுவதும் வரப்போகுது. இப்ப நம்ம படிக்க போறது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிறு ஓய்வு வரக்கூடிய சூழ்நிலை பூமியில இருக்கிறதா? நான் மிக விரைவாக ஸ்க்ரோல் பண்ணிடுவேன், எதையும் நான் வாசிக்க போறது இல்லை. சரிங்களா? ஒரு நிமிஷம், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ரைட், தானே இல்லையோ? கொஞ்சம் இருங்க, அந்த ஸ்லைட்ஸ் ஓபன் பண்ணிடுறேன். சரி. சரி, சரி. நமக்கு அடையாளம் என்ன? அடையாளம் அப்படின்னா, பூமியில வந்து அழிவு, நம்ம ஒரு அழிவு வரும்னு பார்த்திருக்கோம். ஆனா அழிவு சாத்தானால அதிகமா ரொம்ப நெருக்கமா கொண்டு வரப்படும். நீங்க பிரதர் அர்ஜுன்கிட்ட கேட்டீங்கன்னா எவ்வளவு நெருக்கமா அழிவு நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு லிஸ்டே சொல்லுவார். நான் அதெல்லாம் இப்ப இந்த லிஸ்ட் போட்டுலாம் சொல்ல போறது இல்லை. சபையில மனித வல்லமை பெருகி காணப்படும். சபையில மனித வல்லமை என்ன செய்யணும்? பெருகி காணப்படும். இதெல்லாம் நான் ஆதாரபூர்வமான விளக்க வேண்டிய உங்க கண்ணுக்கு முன்னால பார்க்கலாம்.
ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சில் பார்க்கலாம், நான் தான் மூப்பர், நான் தான் ட்ரெஸரர், நான் தான் சாப்பிட ஸ்கூல் டைரக்டர், நான் அப்படின்னு ஒரு ஆணவம் அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். நாங்க சொல்லித்தான் கேட்கணும். அப்படி இல்ல பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், இதெல்லாம் நம்ம விளக்கிட்டு இருக்க வேண்டாம். இது நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஞாயிறு ஓய்வு வரும் அப்படின்னு சொல்லி பல சொல்லப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது. இந்த லேபர் ஆர்கனைசேஷன், லேபர் யூனியன் மூலமா நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்து விற்க வாங்கக்கூடாத பிரச்சனை வரும். அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்து ஞாயிறு ஓய்வு வருதுன்னு பார்த்தோம். மும்முனை ஸ்பிரிச்சுவலிசம், ப்ராட்டஸ்டனிசம், ரோமானிசம், இந்த மூன்றும் சேர்ந்து வரும்போது ஞாயிறாசிப்பு சட்டம் வரும் அப்படின்னு நினைச்சோம். அந்த மூன்று பேரும் இணைகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அஞ்ஞான மார்க்கத்தினுடைய தலைவர்கள், ப்ராட்டஸ்டனுடைய தலைவர்கள், ரோம கத்தோலிக் எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் வருகிறத நம்ம பார்த்து இருக்கிறோம். இப்ப நான் அதுக்குள்ளெல்லாம் நேரத்தை செலவழிக்க போறதில்லை. ப்ராட்டஸ்டன்ட் அதிகாரிகள்லாம் ரோமோட சேருவார்கள். அதனால ப்ராட்டஸ்டன்ஸுடைய தலைவர் எல்லாம் போப்பை பார்த்து கை கொடுக்கறத நம்ம பார்த்து பேசி இருக்கிறோம். அதெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கு, அதெல்லாம் சொல்லப்பட்டது. மறுபடியும் இந்த ஒழுக்கம், மாரல் பிரின்சிபல்ஸ், அதெல்லாம் அடிப்படையை வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையை கொட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் எல்லாம் அமெரிக்காவில் தோன்றியதையும் நம்ம பார்த்து இருக்கிறோம். உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் போப்பை போய் சந்திப்பார்கள், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் எழுதப்பட்ட அடையாளங்கள். நீங்க இதை வலியுறுத்துகிற ஆதாரங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆதாரங்களாக எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சபைக்கு அறிவித்து இருக்கிறோம். இன்னும் சில இடங்களிலே அமெரிக்காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வை கட்டாயப்படுத்துகிற சட்டம் கலிபோர்னியாவில், ஆஸ்திரேலியாவிலாம் வந்துச்சு. அதெல்லாம் எடுத்து சபைக்கு சொல்லி, இது காற்று விடுவதற்கு ஏதுவான அச்சுறுத்தல் தான், காற்று சீக்கிரம் விடப்பட்டுரும், ஞாயிறு ஓய்வு வந்துரும் என்று சொன்னோம். இன்னும் ஜனங்களை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுகளை ஊக்கப்படுத்தணும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை வேலையில்லா நாளா அறிவித்து ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கான திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது. சரி, இப்போ என்ன நடக்குது? இதெல்லாம் நடந்துச்சு, பார்த்தோம். ஞாயிறு ஓய்வு சட்டம் வரப்போகுது, ஞாயிறாசிப்பு சட்டம் வரப்போகுதுன்னு சொன்னோம். ஆனா வரல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 180 வருஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் நான் எடுத்து முடிச்சுட்டு தான் போவேன், இல்லைன்னா நாளைக்கு கேள்வி கேட்பீங்க, இதன் அடிப்படையில் கேள்வி வரும். சரிங்களா? இப்போ உண்மையிலேயே ஞாயிறு ஆசிரியப்பு சட்டம் வரப்போகிறது என்பதற்காக அடையாளங்களை எடுத்து காட்டினா நம்புவோமா? நம்பணும். நம்பல அப்படின்னா ஆபத்து தான். என்ன நடக்கு? 2015 ஆண்டு போப் அவர்கள் எழுதி ஒரு 1000க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட எக்கனாமிக்கல் லெட்டர், ஒரு ஒற்றுமையின் கடிதம் எழுதினார். அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி அழிந்து கொண்டிருக்கிறது. அண்டர்லைன் பண்ணிடுங்க. பூமி தாய் அழுகிறார். இயற்கை சூழ்நிலை மாறி பூமிக்கு கேடு உண்டாகிறது, பூமி வெப்பமயமாகிறது, ஐஸ் கட்டியெல்லாம் உருகிறது. இந்த பூமியை நம்ம காப்பாற்றணும், அழிவிலிருந்து காப்பாற்ற வேணும். அதற்கு தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் போது ஒரு நாள் இந்த பூமி ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி நம்ம இந்த பூமிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும், அது ஞாயிறு ஓய்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி அந்த கடிதம் எழுதப்பட்டது. சரிங்களா? அடிப்படை என்னது? எதை அடிப்படையா ஞாயிறு ஓய்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? பூமியில அழிவுகள் வருதுப்பா, நிறைய அழிவை பார்க்கிறோம், அதனால அந்த அழிவுல இருந்து பூமியை காப்பாற்றணும்ப்பா, அதற்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு இந்த பூமிக்கு கொடுக்கணும். இந்த COVID-19 வந்துச்சு தெரியுமா? பெரிய அழிவு உண்டாச்சு இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாருமே பூமிக்கு ஓய்வு கொடுத்தோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்துருக்கணும், குறிப்பிட்ட நேரம் தான் கடைக்கு போகணும், இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த சம்பவம் வந்து அடுத்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு போப் எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம COVID-19 போது பூமிக்கு ஓய்வு கொடுத்தோம், அதனுடைய விளைவு மிக நன்மையா இருந்து தண்ணீர் சுத்தமாயிட்டு, காற்று சுத்தமாயிட்டு, மிருக ஜீவன்கள்லாம் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது நீங்க பூமிக்கு ஓய்வு கொடுத்திருந்தா பூமியை காப்பாற்ற முடியும், ஆகையினால பூமிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவர் வலியுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. 2023ஆம் ஆண்டு அவர் 2015ஆம் ஆண்டு எழுதிய கடிதத்தை நினைப்பூட்டி இன்னொரு கடிதம் எழுதுகிறார். அதே வலியுறுத்தல் தான். பூமி துன்புறுகிறது, பூமி நமது கிரகத்தை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அந்த கிரகத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம பூமிக்கு ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்போ அவர் வந்து இந்த COVID-19 மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம ஒரு ஆள் சொல்றதை கேட்டோம். COVID-19 ஒரு ஆள் சொல்றதை கேட்போம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்படி நம்ம ஒரு ஆள் சொல்றது அழிவுலாம் வரும்போது நம்ம நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்பா அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துகிறார்.
2020 அதே இதுல இன்னொன்னு சேர்த்து சொல்லுவார். அமெரிக்காவில தான் ரொம்ப அழிவு இருக்குது, இயற்கை ரொம்ப சீர்கெட்டு இருக்குது, அதனால முதல்ல அமெரிக்காவில தான் அந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தார். என்ன ஒரு நம்ம சொல்றோம் அமெரிக்காவில தான் உண்டாகி உலகம் முழுவதும் வருவோங்கிறோம். அதை இப்போ என்ன அடிப்படை பார்த்துக்கிடுங்க, பூமியை அழிவிலிருந்து காப்பாற்றணும். 2021ஆம் ஆண்டுல ஒரு 7 ஆண்டு திட்டத்தை அறிவித்தார் பூமியை காப்பாற்றுவதற்காக. 2024ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் 2025 அமெரிக்காவிலே 2025ஆம் ஆண்டிலே ஞாயிறு ஓய்வை கொண்டு வர வேண்டும். எந்த அரசாங்கம் ஜெயித்தாலும் சரி இந்த ஞாயிறு ஓய்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி ஒரு 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 ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமெரிக்காவில் உண்டாயிற்று. சரிங்களா? எது வந்தாலும் சரி, எந்த பார்ட்டி ஜெயித்தாலும் இது நடக்கும். இதை வலியுறுத்தி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை செயல்பட்டு கொண்டிருக்கு. 2023 எல்லா சயின்டிஸ்டும் எழுப்பி இப்போ பூமியை காப்பாத்தினாதான்ப்பா, வேற எப்பவும் நீங்க காப்பாற்ற முடியாது. எப்படி பூமியை காப்பாற்ற வேண்டும்? இந்த கிரை எல்லா இடத்துலையும் இப்படியான செயல் நம்ம என்ன செஞ்சது பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எப்படி ஆண்டவருடைய திட்டத்தின்படி எப்படி ஞாயிறு ஓய்வு வரப்போகிறது? ஆண்டவர் பூமி எழும்பி அசைக்கப்புறம் ஒரு அழிவு வரப்போறது, அதை தொடர்ந்து ஞாயிறு ஓய்வு கட்டாய சட்டம் வரப்போகுது. இப்போ சாத்தா என்ன திட்டம் வச்சிருக்கிறான்? பூமிக்கு அழிவு உண்டு, பூமி அழிந்து கொண்டு இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும். இந்த மனதை உலகம் முழுவதும் உள்ள ஒரு இடத்துல திணிக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் சபைக்கு நியாயத்தீர்ப்பு முடித்து தம்முடைய கோபத்தை இதால பூமியை அசைக்கும் பொழுது பெரிய அழிவு உண்டாகுமே. அப்போ COVID-19 சொல்லி நான் பாருப்பா, நான் சொன்ன மாதிரி கேட்டுக்கொள்ளலாம் அப்படி சொன்ன மாதிரி அங்கேயும் சொல்லுவாரு, நான் சொன்ன நீங்க கேட்கறதுக்கு பூமியை அழிந்து கிடக்கிறது, நீங்க என் திட்டத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க வலியுறுத்துவார். உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அவருடைய காலடியில சாட்சியமாகிவிடும். புரியுதுங்களா? ஆண்டோருடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தான் உலகத்தை ஞாயிறு ஓய்வை கொண்டு வருவதற்கு வடிவமைத்திருக்கிறார். இப்போ உறுதியா சொல்லலாம், ஆண்டவருடைய திட்டத்துக்கு இசைவாக சாத்தானுடைய திட்டமும் காணப்படுவதனால ஞாயிறு ஓய்வை கொண்டு வருவதற்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, பூமியில அழிவை உண்டாக்கிய பின்பு ஞாயிறு ஓய்வு வரும் என்கிற திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, அப்படி போல சாத்தான் பூமியை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஞாயிறு ஓய்வை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்ப அழிவு உண்டாகும் பொழுது உலகம் ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்ளாம நிச்சயமாக ஞாயிறு ஓய்வு வருவதற்கு உறுதியான சான்று நம்முடைய கையில் இருக்கிறது. தேவன் எப்படி மனதை ஏவுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாரோ அப்படியே சாத்தானும் தன் பக்கம் மனதை கொண்டு வருவதற்கு ஏதுவாக திட்டம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஞாயிறு ஓய்வு கட்டாயமாக்குற சட்டம் அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் வரும். இன்னைக்கு இந்த சத்தம் சில இடங்களில மட்டுமே கேட்கிறது. தமிழ்நாட்டில் எங்கேயும் கேட்ட மாதிரியே தெரியல. வரமாட்டாருங்கிற செய்தி தான் இருக்கு. 4 குறிக்கிறாங்க, 4 சும்மா குறிக்கலங்க, ஏதோ பொழுது போகாம உட்கார்ந்து 4 குறிச்சிட்டு பேசலங்க, நடக்க போகுதுங்க. எனக்கு கிருபையின் காலம் முடிய போகுதுங்க. அடையாளம் சொல்லுது, சூழ்நிலை சொல்லுது. இனிமே தீர்க்கதரிசன கடிகாரத்துல மணி அடிக்கணும்னா முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகைக்கு முன்பாக மேய்ப்பர்கள் கூட்டம் காத்திருந்தது பாருங்க. அவங்க அடையாளத்தையும் பார்த்து, காலத்தையும் பார்த்து, சூழ்நிலையும் பார்த்து காத்திருந்தாங்க. எனக்கு இங்க அடையாளமும் சூழ்நிலையும் மிக தெளிவாக இருக்கிறது. காலம் நிறைவேற போகிறதை சுட்டி காட்டுகிறது. எனக்கு காலம் இருக்குதா அப்படின்னு கேட்டா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குப்பா, போய் படி, அவ்வளவுதான். படிச்சு அந்த காலம் நீ பார்க்கிற அந்த சூழ்நிலைக்கு இசைவாக இருக்குமானால், தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு போதுமான காலத்தோட இருக்குமானால், you can bold enough to say that Jesus is going to come. இயேசு வரப்போகிறார் என்று நீங்கள் பிரசங்கிக்கலாம். காலத்தை படிக்க வேண்டியது என் கடமை, உங்க கடமை, ஒவ்வொரு செவன்த் அட்வென்டிஸ்டுடைய கடமை. எங்க படிக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்துல படிக்கணும், வேற எங்கேயும் இல்லை. பரிசுத்தத்தின் மாதிரிகளில படிக்க வேண்டும். அதை நீங்க படிச்சு கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கணக்கீடு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு போதுமான காலத்துல அமையுது அப்படின்னு சொன்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இயேசு வர போறாரு. சரி, இது கொஞ்சம் உறுதிப்படுத்தணும். என்ன அடையாளங்களை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும். முடிச்சலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அடையாளங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம உறுதிப்படுத்தணும். இப்ப நமக்கு ஒரு உறுதிப்படுகிறது, தேவன் ஏவுகிறதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ சாத்தான அப்படியே அதை அவன் கையில எடுத்து அவன் பக்கம் திருப்பறதுக்கு பாக்குறான். எவ்வளவு தந்திரசாலி தெரியுமா? எவ்வளவு தந்திரசாலி அவன். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஞாயிறு ஓய்வு வரப்போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னும் அதை உறுதிப்படுத்துவோம். இந்த எருசலேமினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எருசலேமை சுற்றி போர் வீரர்கள் பாளையம் இறங்கி நிற்கும் பொழுது அதை நீங்க காணும் போது நகரத்தை விட்டு வெளியேறி குண்டுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடி போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஓட முடியாது. சுத்தி பாளையம் இறங்கின பிறகு நகரத்தை விட்டு வெளியே வர முடியுமா? வர முடியாது. ஆனா அவர் சொன்ன அடையாளம் அதுதான். அதுக்கு பிறகு அவர் திறந்து விடுவார், ஓடுவாங்க. ஆனா அந்த அடையாளத்தை வச்சு பார்த்தா நான் வெளியே வர முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த அடையாளம் தோன்றுகிறதுக்கு முன்பாக அவர் சொல்லாத நிறைய அடையாளங்களை காட்டுகிறார். ஞாயிறு ஓய்வு சட்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வருகிறதற்கு முன்பாக நமக்கு சொல்லப்படாத அடையாளங்கள் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றியிருந்தால் ஞாயிறு ஓய்வு நிச்சயமாய் வரப்போகிறது என்பதை நம்பலாம். ஏன்னா அந்த அடையாளங்கள்லாம் தோண்டின உடனே போர் வீரர் வந்து சூளை போட்டுட்டாங்க, திணறாங்க, விடுவிக்கப்பட்டார்கள். அந்த விடுவிக்கிறதும் அப்படிதான். நீங்க இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஓடலாம் முடியாது, தப்பிக்கலாம் முடியாது. அவரு நம்மளை பிடிச்சு கூட்டிட்டு போனாதான் அழிவுக்கு முந்தி நம்மளை அவர் தான் வெளியே எடுத்துட்டு போனோம். ஏன்னா அந்த பாளையம் வந்து திறந்து விடப்பட்ட பிறகுதான் அவங்க எல்லாம் வெளியே போனாங்க. அப்ப தேவனுடைய வல்லமையினால தான் நம்ம நகரங்களை விட்டு வெளியேற முடியும். சரியா? நான் குறிப்பை வாசிக்கிறேன். அடையாளங்களும் அதிசயங்களும் தோன்றி பேரழிவு மற்றும் அழிவை முன்னணிவித்தன. நள்ளிரவில் இயற்கைக்கு மாறான ஒளி ஆலயத்தின் மீதும் பலிபீடத்தின் மீதும் பிரகாசித்தது. இது சொல்லப்படாத அடையாளம். திடீர்னு ராத்திரில வெளிச்சம் அப்படி பலிபீடத்திலிருந்து பிரகாசிக்கும். சூரியன் மறையும் நேரத்தில் மேகங்களின் மீது தேர்களும் போர் வீரர்களும் போருக்கு திரண்டு வருவது படமாக்கப்பட்டது. இந்த மேகங்களை பார்த்த பொம்மை மாதிரிலாம் தெரியும். அதே மாதிரி என்ன காட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னா, போர் வீரர்கள்லாம் திரண்டு வர்ற மாதிரி காட்சியை காட்டியிருக்கிறார். சொல்லப்படாத அடையாளம். ஆலயத்தில் இரவில் ஊழியம் செய்த ஆசாரியர்கள் மர்மமான சத்தங்களும் தீகளடைந்தனர். பூமி அதிர்ந்தது. நாம் இங்கிருந்து புறப்படுவோம் என்று கூப்பிடும் குரல்கள் திரளாக கேட்டன. நடைபாதையில் ஆழமாக கட்டப்பட்டிருந்த பிரம்மாண்டமான இரும்பு கம்பிகளால் பாதுகாக்கப்பட்டிருந்த கிழக்கத்திய வாசல் 20 பேரால் மூட முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது. அது அந்த நள்ளிரவில் கண்ணுக்கு தெரியாத வகையில் திறக்கப்பட்டது. சொல்லப்படாத அடையாளங்கள் இதெல்லாம் நடந்துச்சு. நடந்த உடனே போர்கள் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. பாளையம் இறங்கியாச்சு, அடையாளம் நிறைவேறிச்சு. இப்ப ஞாயிறு ஓய்வு வருவதற்கு ஏதுவாக நம்ம பார்த்திருக்கிற அடையாளம் தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாக இருக்கிறது. அதனால அது கண்டிப்பாய் வரும் என்று நம்புகிறேன். எனக்கு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன், சொல்லப்படாத அறிவிக்கப்படாத அடையாளங்கள் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றி இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கொரோனாவை நம்ம உண்மையிலே தூங்குகிறவர்கள் என்பதை நிரூபித்தது இந்த கொரோனா சம்பவத்துல தான். நல்ல தூக்கம், சரியான தூக்கம், எழுப்பவே முடியாது. என்ன நீங்க கொரோனா டைம்ல ஜூம்ல 24 hours எல்லாம் இருந்து ஜாப் பண்ணிருக்கேன், நாங்க தூங்கிட்டோம். ஆமா, நீங்க நல்லா தூங்குனீங்க. ஆண்டவர் கொரோனாவை ஏன் உலகம் முழுவதும் வர அனுமதித்தார் என்பதை உணராதவர்களாக ஆழ்ந்து தூங்கணும். சொல்லப்படாத அடையாளம், பார்க்க தெரியல, கண்ணு குருடாக்கப்பட்டுடுச்சு. ஐயா, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா, ஞாயிறு ஓய்வை கட்டாயமாக்குற சட்டம் அமெரிக்காவில் தோன்றி உலகம் முழுவதும் வரும், உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழே வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அதை நம்புவதில்லை. பெரிய பெரிய போதர்கள் நம்புவதில்லை. ஞானவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் நம்புவதில்லை.
ஆனா அது நடக்கும் என்பதற்கு முன்னடையாளம் தான் கொரோனா. என்ன முன்னடையாளம்? சாத்தான் சீனாவில தான் கொரோனா வர வச்சான். அவனால உலகம் முழுவதும் கொண்டு வர முடியாது. ஆண்டவர் அதை உலகம் முழுவதும் போக செய்தார். போக செய்துட்டு செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையை பார்த்து பாரு, ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதை எல்லாம் உலகம் முழுவதும் கேட்குது பாரு. அதே போல ஞாயிறு ஓய்வு கட்டாயமாக்குற சட்டம் வரும்போது உலகம் முழுவதும் கேட்கும். நாங்க சொல்றது நடக்க போகிறது என்று பிரசங்கம் பண்ணாரு. ஒரு பய பேசல. எங்க பேசிப்பாங்க, பொதுவாக சொல்கிறேன், எளியா மாதிரி சொல்றேன்னு நினைச்சுக்கிறேன். ஒரு பய பேசல. ஐயா, சொல்லப்படாத அடையாளம். இப்படி ஒரு கொள்ளை நோய் வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்படவில்லை. ஆனா ஞாயிறு ஓய்வு சட்டம் எப்படி இருக்கும், எப்படி வரும் என்பதற்கு முன்னடையாளம். இன்னொன்னும் நடந்துச்சு. எல்லா பூமி அதிர்ச்சியும் போல அது ஒரு பூமி அதிர்ச்சி என்று சொல்லி கடந்து சென்று விட்டோம். தீர்க்கதரிசி சொல்றாங்க, நியூயார்க் பட்டணம் அது அதனுடைய கட்டடங்கள்லாம் விழும், தேவன் எழும்பி கோபமாய் அசைக்கும் பொழுது விழும். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அழிவு உண்டாகும் என்று சொல்கிறார். முதலாவது நியூயார்க் பட்டணத்திலிருந்து தொடங்கி உலகம் முழுவதும் வரும் என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படி போல ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நியூயார்க் பட்டணத்தில் ஒரு அடையாள பூமி அதிர்ச்சி. அடையாளமாய் பார்க்கவில்லை, சொல்லப்படாத அடையாளம். முன்னடையாளமாக அந்த நியூயார்க் பண்றது அந்த பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது. இனி முழுமையான பூமி அதிர்ச்சி பார்ப்போம். இந்த சொல்லப்படாத அடையாளம் என்ன என்ன உறுதிப்படுத்துகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது, ஆபத்து வரப்போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா? அது நம்ம எதிர்பார்க்கிற தூரத்துல இருக்கிறது. ரொம்ப தூரத்துல இல்ல, மிக அருகில் இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது. இந்த ஞாயிறு ஓய்வு சட்டம் எப்போ வரும்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வரும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு முடிந்து விடும். இப்ப எனக்கு என்ன எச்சரிப்பு அது வரப்போகிறது என்பதை கண்களுக்கு முன்பாக தெளிவாய் காட்டிவிட்டார். இயேசு வரப்போகிறார். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறதுக்கு எதுவான சூழ்நிலை மிக தெளிவாக இருக்கிறது, மிக வெளிப்படையாக இருக்கிறது. எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி என்றால் இயேசு வரப்போகிறார். இதுக்கு மேல நம்புகிறதுக்கு என்னங்க இருக்குங்க? காலம் வேணுமோ? ஆண்டவர் வரமாட்டாரு பிரசங்கம் பண்றாங்க. ஒரு காலத்தை சொல்லிட்டோம், ஐயோ காலத்தை சொல்லிட்டான், காலம் இதுக்கு பிறகு இது எல்லாம் சரியா இருக்கிறதுனால 2ஆம் வருகை குறித்த காலம் பரிசுத்தலத்தை இருக்கின்ற தீர்க்கதரிசி சொல்றதுனால அதை போய் நான் படிச்சு அந்த காலமும் இதுக்கு இசைவாய் வந்தால்தான் நியாயராசி சட்டம் வரும், இல்லைன்னா வராது. அதனால காலத்துல படிக்க வேண்டி இருக்குது. என்ன இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, என்ன இதுவே எனக்கு இயேசு வரப்போகிறார், எனக்கு நியாய தீர்ப்பு முடிய போகிறது, நியாயராசி சட்டம் வரப்போகிறது என்பதை இதுவே எனக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. ஆனா அது நிச்சயமாய் வரும் என்பதை பரிசுத்தலத்தினுடைய காலத்தை படிக்கும் பொழுது அது இதற்கு இசைவாக இருந்தால் நிச்சயமாய் வரும் என்று நான் நம்பலாம். அதற்காக காலத்தை படிக்கிறேன். எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஆண்டவருக்கு சித்தமானார் நாளைய தினத்துல இந்த காலத்தை படிப்போம். இந்த காலத்தை குறித்து சொல்லும் பொழுது உபதேசம் பரிசுத்த ஸ்தலத்தில 2ஆம் வருகைக்கான காலம் இருக்கிறது என்பது உபதேசம். அதை மாற்றவே முடியாது. அதை போய் நீங்க கணக்கிட்டு பார்த்தே ஆக வேண்டும். ஆனா அதை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுவது தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் நான் கணக்கிடுகிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியும். உபதேசம் சரி, பரிசுத்தலத்தில் காலம் இருக்கிறது என்பது சரி, அதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்பது சரி. ஆனால் கணக்கிடுகிறது தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து கணக்கிடுகிறேன். நீங்களும் கணக்கிடலாம். கணக்கிட்டு பார்த்து எது மிக நேர்த்தியாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அந்த கணக்கு இந்த உபதேசத்தோடு நெருங்கி வருமானால் தீர்க்க தரிசன கடிகாரத்திலே மணி அடிக்கும் என் இயேசு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லதொரு சத்தியத்திற்காக நன்றி பாஸ்டர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யாராவது ஷேர் பண்றதா இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது இந்த சத்தியத்தை குறிச்சு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?
ஜீவா செல்வராஜ் அவங்களுடைய ஃபேமிலில இருந்து சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டாங்க. சிஸ்டர், நீங்க கேட்ட டவுட்ஸ்க்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுங்களா, வந்துருச்சுங்களா? கிடைச்சது சிஸ்டர். ஓகே சிஸ்டர். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கேக்குறேன். எனக்கு ஒரு ஏதாவது டவுட் பாஸ்டர். சொல்லுங்க. கேளுங்க சிஸ்டர். நீங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு 2 தடவை முத்திரையா பாஸ்டர்? கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பூமி அசைக்கப்பட்ட பிற்பாடு பின்னாடி ஒண்ணு சொன்னீங்க நீங்க. ஆமா, அதாவது தேவனுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளும் தேவனுடைய ஜனம்தான். அவர்களுக்கு நியாயராசரிப்பு சட்டம் தோன்றுவதற்கு முன்பாக நியாயத்திற்கு முடிந்துவிடும். ஏன்னா ஆண்டவர் சபையை சுத்திகரிக்கணும், இல்லைன்னா ஊழியம் நடக்காது. சுத்திகரிக்கிறது அவருடைய திட்டம். அப்ப அந்த சுத்திகரிக்கணும்னு சொன்னா யார் சரியானவன் யார் தவறானவன் கண்டுபிடிக்கணும். அதை நியாயத்தீர்ப்பின் மூலமா கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சிட்டு நியாயராசரிப்பு சட்டத்தின் மூலமாக சபையை சுத்திகரித்து உண்மையானவர்கள் எழும்பி விடுவார்கள். இந்த உண்மையானவர் ஊழியை செய்யும் போது அநேக ஆடுகள் அவர்களுக்கு உண்டு, சிதறி கிடக்கிறது. அவைகளெல்லாம் அவருடைய மந்தைக்கு வரும். அவர்களும் தேவனுடைய ஜனம்தான். அவர்கள் நியாயராசரிப்பு சட்டத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டு முத்திரிடப்படுவார். சிதறிட கிடக்கிற ஆடுகளுக்கு. நம்ம அப்படி இல்லை, நம்ம சபையில் இருக்கிறோம், சரிங்களா? சபைக்கு முன்பாக, சபையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு நியாயராசரிப்பு சட்டம் வருகிறதுக்கு முன்பாக சிதறி கிடக்கிற ஆடுகள் எல்லாம் 144 ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய மந்தைக்கு வருவார்கள். அந்த தேவனுடைய ஜனங்கள் அந்த தேவனுடைய ஜனங்கள் நியாயராசரிப்பு சட்டத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு தேவனுடைய முத்திரை பெறுவார். ஞாயிறு ஆசரிப்பு மூலம் புடமிடப்படுறது அப்ப அவங்கதான். நமக்கு ஒரு ஆசை இருக்கு, எல்லாருக்கும். என்ன ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, நியாயராசரிப்பு சட்டத்தின் மூலமா நமக்கு ஒரு இருந்துச்சுன்னா அது வரைக்கும் ஓடிடலாம். பாத்தீங்களா, நியாயராசரிப்பு சட்டம் வந்த பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது பிறகு ஆனா இன்னைக்கு உண்மையெல்லாம் அன்னைக்கு உண்மையா இருக்கவே முடியாதுங்க. அதனால முந்தி முடிச்சுறாரு. உங்களுக்கு தேவனுடைய வெளிச்சம் அதிகமானது, மிக பிரகாசமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை சௌகரியமான இந்த நாட்களில கைக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா இக்கட்டு காலத்துல நிச்சயமாய் கைக்கொள்ள மாட்டான். அதனாலதான் ஆண்டவர் முந்தி முடிச்சிடுறாரு. தேங்க்யூ பாஸ்டர். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம திருச்சபையிலேயே இப்ப நிறைய பிரச்சனைகள், கலகங்கள் அதெல்லாம் இருக்கே. இப்ப இந்த மாதிரி நியாயராசரிப்பு சட்டம் வரும்போது அந்த நியாயத்திற்கு சபையை சுத்திகரிக்க போறாருன்னு சொல்றீங்கல்ல, இப்ப உண்மை இல்லாதவங்க வெளியே போயிருவாங்கல்ல, உண்மை உள்ளவங்க தானே உள்ள இருப்பாங்க. அந்த 144,000 பேர்ல இந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்களே, நல்லா ஒரு விக்கிரகத்தை வணங்குறவங்களே பயபக்தியா கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு அது தெரியல, அவங்களுக்கு எப்படி நியாயத்திற்கு இருக்கும்? சத்தியம் அறிஞ்சிருக்கிறேன் நானு, சத்தியத்தை அறிஞ்சு, ஆனா நானே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சபையில கலகம், பிரச்சனை, போராட்டம் நல்லா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஓய்வே இல்லாத மாதிரி இருக்கே. மீதமானவர்கள் சொல்றோம், இங்கதான் அதிகமான போராட்டம் இருக்கு. இதுல நம்ம எப்ப வரப்போறோம்? இவ்வளோ காரியங்கள் இருக்கு, கிருபையின் காலம் முடிவடைய போகுது. இதெல்லாம் தெரிஞ்சே துணிகரமா இன்னுமே பாவம் பண்ணிக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குமே உள்ள. அப்ப நமக்கு எப்படி அந்த இது கிடைக்கும்? அந்த 144,000 பேர்ல நம்ம சேர்க்கப்படுவோமா? நீங்கள் உண்மையா இருந்தால் சேர்க்கப்படுவீர்கள். உண்மை இல்லாதவங்க வெளியே போயிருவாங்களா? வெளியே அந்த மாதிரி உண்மையா இருக்கிறவங்களை கொண்டு வந்து சேர்ப்பாரா? ஆமா, நான் சொல்லிட்டு இருக்கிறோம். 144,000 பேர் தேவனுடைய முத்திரையை பெற்று பின்மாரியுடைய அபிஷேகத்தை பெற்று அவங்க என்ன செய்வாங்கன்னா உலகத்துக்கு ஊழியம் செய்ய போவாங்க. அங்கிருந்து திரளான கூட்டம் மனம் மாறி 144,000 பேரோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். இந்த ஊழியம் பண்றவங்க இந்த 144,000 பேர் நீங்க அட்வென்த் பிள்ளைங்கன்னு தானே சொல்றீங்க? அந்த சபை சுத்திகரிக்கிறதுக்கு எடுக்கப்படுற அட்வென்த் பிள்ளைங்க தானே அந்த 144,000 பேர். வெளியே இருக்கிற ஆளு வெளியே இருக்கிற 144,000 பேர்கள் ஒருவராய் கிடையாது.
சபையில இருக்கிறவங்க சுத்திகரிக்கப்பட்டு 1,44,000 பேர் தான். இவ்வளவு ஜனல்ல எவ்வளவு கோடி ஜனத்துல 1,44,000 பேரும் அட்வென்த் பிள்ளைங்க தானா? அதாவது இவ்வளவு பெரிய கூட்டத்துல வெறும் 1,44,000 பேர் தானான்னு கேக்குறீங்களா? ஆமா, அது வெறும் முதற் பலன் தான் அப்படி பிரசங்கங்கள்ல நான் கேட்டிருக்கேன் ஊழியத்துல. சரி, நம்ம 1,44,000 பேர் இங்க படிக்கல, அடிச்சு கொள்ள வேண்டிய உபதேசத்தை தான் படிக்கிறோம். இயேசு வரப்போகிறாருங்கிற உபதேசத்தை தான் படிக்கிறோம். நீங்க 1,44,000 பேர் இவ்வளவு கூட்டத்துல, சரி இஸ்ரவேலர் எவ்வளவு பேர் இருந்தாங்க இயேசு வரும்பொழுது? யூதர்களுடைய கூட்டம் எவ்வளவு இருந்துச்சு? யூதர்களுடைய கூட்டம் இயேசு வரும்போது எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு 10 லட்சம் திரளா இருந்தது. நம்ம சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோமே, ஒரு 10 லட்சம் எடுத்துக்கிடுவோமே, ஒரு 10 லட்சம் எடுத்துக்கிடுவோமே. அதுல எத்தனை பேர் ஆண்டவர் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தார்? 12 பேர். அவ்வளவுதான். இது விசேஷ ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுத்தல், பரலோகத்துக்கு அல்ல. ஆனா நீங்க பரலோகத்துக்குரியவர்களா இல்லையா என்பது ஞாயிறு ஓய்வு கட்டாயமாக்குற சட்டம் வருகிறதுக்கு முன்பாக முடிவாகிவிடும். அதுல விசேஷமாக கடைசி ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் 1,44,000. ஆனா இப்ப நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. இப்ப நீங்க பிரசங்கம் பண்ணதுல இருந்து கேட்டதுல இருந்து தெளிவா தெரியுது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வராவிட்டால் வந்தால் ஒழிய இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அது வந்த பிற்பாடுதான் இல்லையா அவரோட வருகை. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்த பிற்பாடுதான் யாரும் இவ்வளோ ஒரு எச்சரிப்பு செய்தி நம்ம கேட்டு இன்னும் நம்ம நிர்விச்சாரமா இருந்தா எப்படி? கிருபையின் காலம் முடிவடைஞ்சு அதுக்கு ஆயத்தமாக வேண்டிய முத்தூத சொல்ல வேண்டிய கடமை நம்ம கிட்ட தானே இருக்கு. விஷயத்தை சொல்ல வேண்டிய கடமை. ஆமாமா, நம்மகிட்ட தான் இருக்கிறத கடமை. நம்ம சரிவர செய்யல, அதனாலதான் ஆண்டவர் சுத்திகரிப்பு திட்டத்தை வச்சிருக்காரு. ஓகே பாஸ்டர். நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஒண்ணும் கேட்கலையே. ஆமா பாஸ்டர். ஓகே பாஸ்டர். புரியுதுலாமா? நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் நான் இவ்வளவு நாள் நான் புரிஞ்சிட்டு இருந்தது வந்து பல பிரசங்கம் கேட்டதுல நம்ம அட்வென்ட் போதகர்கள் தான். அதுல கேட்டதுல நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க தான் அந்த 1,44,000 பேர். அது முதற் பலன் அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க சொல்ற காரியத்துலதான் அந்த 1,44,000 பேர் சுத்திகரிக்கப்படணும். நம்ம சபையில இருந்துதான் அவங்கதான் இந்த ஊழியத்தையே செய்யணும். ஆமாமா, இந்த சபையில இருந்த முதல் பலன்கிறது ஒண்ணும் இல்லை. இந்த சபையில இருந்து மறுரூபம் ஆக்கப்படும்படியாய் முதற் பலனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் 1,44,000 பேர். இவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக திரளான ஜனம் சகல ஜாதியிலும் இருந்து வருவார்கள். அவர்கள் இறுதி பலன். முதற் பலன் வேற ஆடுகளும் எனக்கு உண்டுன்றாரு. ஆமா, முதற் பலன் தேவனுடைய சபையில இருந்து, இறுதி பலன் சகல ஜாதியிலும் இருந்து. அந்த 1,44,000 பேர் ஒரு தனி டாபிக் படிச்சுன்னா சேர்க்கப்படுவாங்கன்றாங்க. அநேகர் வெளியில இருந்து சேர்க்கப்படுவாங்க. ஆனா ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவாங்கன்னு சொல்லுதே வசனம். அது அந்த கீழ்ப்படியாதவங்களா? ஆமா, நம்மள அப்படி ராஜ்யத்தின் புத்திரருக்கு அழைக்கப்பட்டவர்கள் கீழ்ப்படியலன்னா புறம்பே தள்ளப்படுவார்கள். கீழ்ப்படியவர்களுக்கு மட்டும்தான் ராஜ்யம். காலம் ரொம்ப இல்ல, இன்னும் பல வருஷங்கள் இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. மிக சீக்கிரத்துல மிக துரிதமாய் முடியும். அது நாளைய தினத்துல நம்ம பார்த்து விடுவோம். ஆனா காலம் இன்னும் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு நிர்விச்சாரமா இருக்கும் எல்லாரும். நிச்சயமா நிச்சயமா. உலகத்திலே வாழ விரும்புவதனால இப்போதைக்கு இயேசு வரமாட்டார் என்று போதிக்கிறார். ஆனா வரணும். அதற்காக தானே நம்ம ஜபமும் அதுதானே இருக்கணும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரணும்னு தானே இருக்கணும். அதுல நான் நிலை நிற்கணும். அந்த இதுக்காக தானே நான் ப்ரேயர் பண்ணணும். ஆனா அப்படி இல்லாம இன்னும் இயேசுவின் வருகை தள்ளி போற மாதிரி தான் நம்ம ப்ரேயருங்க இருக்குது. சரி, அதெல்லாம் சரி பண்ணிக்கிடுங்க. இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய உபதேசம், நமக்கு பெரிய எச்சரிப்பு. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது நியாயத்திற்கு முடிந்திருக்கும். பெரிய எச்சரிப்பு. உதாசீனமாக இருந்து விடாதீர்கள்.
ஆயத்தமாகுங்க. அதே மாதிரி நியாயராசிப்பு சட்டம் ஏதோ நாளைக்கு வருகிற மாதிரி உலகத்தினுடைய சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு துரிதமாக காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு துரிதமாக ஆயத்தமான வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாளைய தினத்துல ஆண்டவர் நம்மை படிக்க சொல்லியிருக்கிற பரிசுத்தலத்திலிருந்து அந்த கால கணக்கை படிக்கும் பொழுது இன்னும் நம்மளை அது எச்சரிக்கைப்படுத்தும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர், சொல்லுங்கம்மா. அந்த 1,44,000 பேர் செய்கிற ஊழியத்துல திரள் கூட்டம் வருவாங்க இல்லைங்களா? அதுல அதுல இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்து அந்த திரள் கூட்டம் போகுமா மறுரூபமாகப்பட்டு? 2 பலன் இருக்கு. முதல் பலன் 1,40,000, இறுதி பலன் திரள் கூட்டம். பெரிய கூட்டம் இருக்கும். உயிரோடு இயேசுவினுடைய வருகை வேறு 1,40,000 சிலர் போதிப்பாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் வரும்போது ஒரு திரள் கூட்டம் இருக்கும். 1,40,000 ஒரு தலைமை தாங்கி வழி நடத்துவார்கள். ஓகே, இதுதான் டவுட் எனக்கு. ஏன்னா சில ஊழியர்கள் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வரும்போது 1,44,000 பேர் மாத்திரம்தான் மறுரூபமாகப்பட்டு போகக்கூடியங்க. மத்த எல்லா பரிசுத்தவான்களும் ரத்த சாட்சிகளா மறிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு உபதேசிக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்களாங்க. 1,40,000 ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் மனம் மாறி வரவெல்லாம் செத்து போயிட்டே இருந்தா யாராவது வருவானா? மனம் மாறி வர எல்லாம் செத்துக்கிட்டே இருந்தா யாராவது வருவானா? ஏதோ 1-2 சாகுது அப்படின்னா அதை சாட்சியை பார்த்து வருவாங்க. இப்போ வர்றவன் எல்லாம் செத்துக்கிட்டே இருந்தா சபைக்கு வருவானா? அதாவது வசனம் சொல்லுது இல்லைங்களா, உலக தோற்றம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிராத உபத்திரவம் அந்த நாட்களிலே நடைபெறும். அந்த நாட்கள் குறைக்கப்பட்டார் வழியே ஒருவனும் தப்பி பிழைக்க மாட்டான் என்று வசனம். ஆமா, அதனால் குறைக்கப்படும். அதனால் குறைக்கப்படுமா? குறைக்கப்பட்டால் வழி சொல்லி குறைக்கப்படும் என்பதா வாக்குத்தத்தம். குறைக்கப்படும். அதாவது நம்ம அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி குறைக்கப்படும், ஏன் குறைக்கப்படும், எல்லாம் இருக்குங்க. நேரம் தான் இன்னும் படிக்கிறதுக்கு. இன்னும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டு திருவிழா என் கூட சேர்ந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க சொல்லில குறைக்கப்படும். அது எப்போ குறைக்கப்படும், ஏன் குறைக்கப்படும், எவ்வளவு நாள் குறைக்கப்படும், எல்லாம் இருக்கு. Thank you, Pastor. வேற யாருக்காவது இன்னும் டவுட் இருக்குங்களா? இருக்கு பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். இந்த 1,44,000 பேர் இருக்காங்க தானே? அந்த 1,40,000 பேர் சரியா கேட்க மாட்டேங்க பிரதர். அந்த சபையில உள்ளாக்களை மட்டும் சொல்லப்படுதா பாஸ்டர்? இன்னொருக்க சொல்லுங்க. என்னுடைய இன்டர்நெட் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா கேட்கல, கொஞ்சம் சொல்லுங்களேன். பாஸ்டர், என்னண்டா 1,44,000 பேர் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களேன்னு இருக்குது இல்ல பாஸ்டர், அததான் அவர் கேட்கிறாரு. அப்போ ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள்னா திருச்சபையினால கரைப்படாதவங்க தானே. நாங்க இப்ப பூர்வீகம் ஆர்சி, நாங்க ஆர்சில இருந்து தான் இப்ப 7th டேல வந்திருக்கோம் 30-34 வருஷமா. அப்ப நாங்க கரைப்பட்டவங்களா கரைப்படாதவங்களா அப்படின்னு கேக்குறாரு. சரி, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதான் சகோதர சகோதரிகளே, 1,44,000 பேரை பற்றி படிக்கணும்னா அதை தனியா படிக்கணும். இப்ப நீங்க ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், கருப்புள்ளவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, இதெல்லாம் தனித்தனி இது உட்கார்ந்து ஒரு ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒரு உண்மை. இப்போ நீங்க நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்கு தீர்மானித்ததின் அடிப்படையில் யார் 1,44,000 பேர் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு படிக்கல. அதுல ஒண்ணு மட்டும் நம்ம படிச்சிருக்கோம், 7th Day Adventist. அவங்க குணம் என்ன? கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, அதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ஆராயணும். ஸ்திரீ அப்படின்னு சொன்னா கற்புள்ளவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களும் கற்புள்ளவர்கள் கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கும். ஆனா அது வேற வேற அர்த்தம் முடியாது. கற்புள்ளவர்கள் என்றால் வேற அர்த்தம், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்பது வேற அர்த்தம். ஆனா எந்த நிலையிலையும் மற்ற சபையிலிருந்து வந்ததுனாலையோ
இல்ல திருமணம் செய்ததுனாலயோ 1,44,000 பேர் ஒருவராக இருக்க முடியாது என்கிற கோட்பாடு அதுல இல்லை. அதை மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். திருமணம் செய்யப்பட்டதுனாலயோ அல்லது வேற சபையில இருந்து இந்த சபைக்கு மனமாறி வந்ததுனாலயோ அவர்கள் 1,44,000 பேரில் ஒருவராய் இருக்க முடியாது என்பது இந்த உபதேசத்தில் நீங்க சொல்லுகிற இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இல்லை என்பதை நான் உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா? உண்மையா நடக்கிற அட்வென்டிஸ்ட் அதுல இருக்கலாம், அட்வென்ட் பிள்ளைங்க. ஆபிரகாமினுடைய சந்ததி யாருமா? யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்னா வேறொரு இயேசுவை அல்ல, உண்மையான இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு தீர்மானித்த எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லாரும் 1,44,000 ஒருவராய் இருப்பதற்கு வாய்ப்பு உடையவர். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சிறுவராய் இருந்தாலும் சரி, முதியவராய் இருந்தாலும் சரி, பலவீனமாய் இருந்தாலும் சரி, you have all the opportunity to be in 144,000. அதுக்கு ஒரே ஒரு டைட்டில் வேணும், செவன்த்-டே அட்வென்டிஸ்ட். அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க 1,44,000 மீட்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா சுகன்யா? பாஸ்டர் இப்போ ரீசன்ட் மெசேஜ்ல ஒரு ஃபுல்லா நீங்க கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். பட் லேக் 44 பத்தி அதிகமா கொடுக்கல. பட் அதுல பத்தி லேக் 44 பத்தி நீங்க பேசிருக்கீங்க. நம்ம பழைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம். அப்லோட் பண்ணிருந்தோம்னா நான் அந்த லிங்க் எங்க குரூப்ல போடுறேன். பிரதர் அர்ஜுன் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த குரூப்புக்கு நீங்க எல்லாரும் வந்துக்கலாம். அந்த அப்லோட் பிளேலிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 13% என்னமோ இருக்கும். 13-12% இருக்கும். அதான் நீங்க உட்கார்ந்து பொறுமையா கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே பாஸ்டர். சிஜி இருக்கீங்களா? நீங்க வந்து இந்த அசோசியாக்கப்பட்ட விவாக மஞ்சம் கேட்டீங்க. நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பாத்தீங்களா? ஆமா பாஸ்டர், முக்காவாசி பார்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் படிக்கணும். முக்காவாசி பார்த்துட்டேன். சரி, ரைட். தேங்க்யூ பாஸ்டர். இன்னும் வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டத்தை நிறைவு செய்துருவோமா? ஓகே சிஸ்டர். இந்த கூட்டத்தின் முடிவு ஜெபத்தை ஜெயமூர்த்தி அம்மா பண்ணுங்கம்மா. சிஸ்டர் அப்படி இல்லைன்னா ஜீவா செல்வராஜன் ஃபேமிலில இருந்து சிஸ்டர் நீங்க சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். எங்களை முது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கடைசி நாட்களுக்குரிய கருகளான சத்தியங்களை அப்பா ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் அப்பா. முதவேத வாக்கியங்கள் சொல்லுகிறது ஆகாயத்தில் உள்ள பறவைகளும் நாரைகளும் தன் காலத்தை அறிந்து கொள்ளும், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. நாங்கள் அப்படி இராதபடிக்கு தேவரீர் இவைகளெல்லாம் ஆராய்ந்து அறிகிற நாங்கள் தாமே உமது ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமே சாமி. அப்பா எங்களுக்குள் இருக்கிற குறைபாடுகளை நீர் கண்ணோக்கி பார்த்தரலும் சாமி. நாங்கள் பிறரை பார்த்து பயப்படுகிறோமா?
அப்பா அன்று இஸ்ரவேலர்கள் கானானை சோதித்து அறிய போகும்போது அவர்கள் நம்மிலும் பலசாலிகள், ஏனாக்கியரை கண்டோம், ராட்சதர்களை கண்டோம் என்று ஒரு கூட்டம் பயந்தது சுவாமி. அப்படியாக நாங்கள் பிறரை பார்த்து பயப்படுகிறோமா? இவைகளெல்லாம் உம்மிடத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய பலவீனங்களை நீக்கி போடுங்க சுவாமி. உமது பலத்தால் இடை கட்டுங்க. உமது ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை முத்திரிக்கப்பட்டு உமது ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இந்த சிறு கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் செய்தி கொடுத்த தாசரை நீர் ஆசீர்வதிங்க. அவருக்கு வேண்டிய சுக பலத்தை தாங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு போதித்து உலகம் எங்கும் சிதறி உமது ஊழியத்தை செய்யக்கூடிய கருவிகளாக அப்பா பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே உமது ஊழியக்காரனை நீர் அதிகமாக பலப்படுத்தி காத்தருளும்படியாக கெஞ்சுகிறேன். இந்த ஜூமில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. மீண்டுமாக நாளைக்கு புது சத்தியத்தை நாங்கள் ஆராய போகிறோம். எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தடையில்லாமல் எங்களை கொண்டு வந்து சேர்த்தருளும்படியாக அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் இருக்கிற இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாளைய தினத்திலையும் ரெகுலரா அந்த ஸ்டடீஸ் நமக்கு இருக்கும். குறித்த நேரத்துல நம்ம எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம நிறைய காரியங்களை பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாரும் வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சபையில யாருக்காவது ஷேர் பண்ண முடியலனாலும் இந்த ஜூம் ஐடியை நம்ம ஷேர் பண்ணி நம்ம அழைப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஃபர்ஸ்ட் மணிக்கு